ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இங்கே உங்களை எல்லாம் நேரில் சந்திக்கிறது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எல்லாரையும் உங்களை ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருந்தேன். இது பகவானுடைய ஏற்பாடு. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கன்வென்ஷன் கமிட்டி, எல்லா மூத்த பக்தர்கள், இங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய முதல்ல பணிவான நமஸ்காரம். எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. பக்தர்களுடைய கருணையாலையும் பகவானுடைய கருணையாலையும் ஆன்மீகருடைய கருணையாலையும் நம்ம எல்லாருக்கும் பக்திங்கிற விதை கிடைச்சிருக்கு. குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தியில தான் பீஜம். பக்திங்கிற விதை குருவுடைய கருணையாலையும் கிருஷ்ணனுடைய கருணையாலையும் கிடைச்சிருக்கு. இப்போ பக்திங்கிற விதை கிடைச்சிருச்சு. இது எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது? எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? ஒரு வைஷ்ணவருடைய லட்சணம் என்ன? ஒரு பக்தருடைய குணம் என்ன? நம்ம ஏற்கனவே ஹரிநாம சங்கீத் நாம சங்கீத் இயக்கம். நிறைய பேருக்கு இஸ்கான்ங்கிறத விட ஹரே கிருஷ்ண இயக்கம் ஹரே ராமா இயக்கம்னா தான் தெரியும். நம்ம இயக்கத்துக்கே நாமம் தான் பேர், ஹரே கிருஷ்ணா இயக்கம். அப்ப இந்த நாம ஜபம் தான் நம்ம வாழ்க்கையில நம்முடைய குறிக்கோள். இந்த நாமத்தினால மட்டும்தான் பகவானை திருப்திப்படுத்த முடியும். இந்த நாம ஜபத்தினாலதான் நம்ம பகவானை அடைய முடியும். இந்த நாமத்துலதான் நமக்கு பிரேமம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறதுனாலதான், இந்த பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. பட் அல்டிமேட் கோல், இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறதுடைய நோக்கம் கிருஷ்ண பிரேமம். அதான் நம்முடைய இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணன் அடையணும். கிருஷ்ணன் மேல அன்பு பிரேமம். அந்த நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும்னா என்ன செய்யணும்? தொடர்ந்து யாரால உச்சரிக்க முடியும்? பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும். கீர்த்தனிய சதாகரி, சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கீர்த்தனிய சதாகரி, எப்போ என் நாமத்தை பாடிட்டே இருங்க. கிருஷ்ண பகவான் சொல்றார், சததம் கீர்த்தயந்தோமாம், எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு. சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தத்த திடபிரதம், உறுதியான மனதோட, இடையராது உறுதியான மனதோடு எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு. சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தத்த திடபிரதம் நமஸ்யந்தஸ்யமாம் பக்தியா நித்தியம்தோ பாசரே. பக்தர் எப்போதும் என்ன வழிபடுறாங்க. அப்ப அதோட சீக்ரெட் என்ன? எப்போ ஒருத்தரால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும்? இடையராது நாமும் எப்போது ஒருத்தரால ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்க முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும்? நாமத்துல ருச்சி வரணும். நான் சொல்றேன், ஹரே கிருஷ்ண மந்திரம் ருச்சி வரணும். எனக்கு எப்படி பிரசாதத்துல டேஸ்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு பிரசாதத்துல சுவை ரொம்ப முக்கியம்னு பார்க்கணும் இல்லையா? பிரசாதம்னா டேஸ்ட். அது மாதிரி நாம ருச்சி, நாமத்துல ருச்சி எப்போ வரும்னா அதுக்கு இதுதான் அந்த ஸ்லோகம். திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானீன மானதேன கீர்த்தனி சதாகரி. எப்போது ஒரு பக்தரால தொடர்ந்து இடையராத நாமத்தை ஜபிக்க முடியும்? எப்போ ஒரு பக்தரால தொடர்ந்து இடையராத நாமத்தை ஜபிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா. அதுவும் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்ற, இந்த ஸ்லோகத்தை எடுத்து அப்படி கழுத்துல மாலையா போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை ஆர்னமெண்ட், வைஷ்ணவருக்கு இது ஆர்னமெண்ட். வைணவர்களுக்கு ஆபரணம் இந்த ஸ்லோகம் தான். நமக்கு கல்யாண வீட்டில் போட்ட தங்க வைரமோ நெக்லஸோ அதெல்லாம் ஆபரணம் இல்லை.
நம்முடைய ஆபரணம் இந்த ஸ்லோகம் திரிநாதபி சுனீச்சேன. இதுதான் நம்ம ஆபரணம். வைஷ்ணவனுக்கான ஆபரணம் அதுதான். திரிநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானினா மானது. இந்த 3 விஷயம், இந்த 3ஐயும் கடைபிடிப்பவரால் மட்டும்தான் தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்க முடியும். அவர்களுக்கு தான் நாம ருச்சி கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனா பயிற்சி பண்ணணும். என்ன பண்றது? ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். திரிநாதபி சுனீச்சேன ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே பொய்யாங்காரத்திலே வாழ்ந்து பழகிட்டோம். ஃபால்சி கோலி, பொய்யாங்காரம், தற்பெருமை, வீண் கர்வம், இதுதான் நம்ம லைஃபே. பிரபுபாவுடைய கருணையால நமக்கு இன்னைக்கு நாம ஜபிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, பக்தர் சங்கம் கிடைச்சிருக்கு. இதுல எப்படி இந்த குவாலிட்டி, இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த குணங்களை வளர்த்துக்கணும். இந்த குணம் இருக்கிற பக்தருடைய சரித்திரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மகாஜன்மையின சம்பந்தம், இந்த மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். So first திரிநாதபி, then தரோரிவ. திரிநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா. புல்லை விட பணிவு, மரத்தை விட பொறுமை. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபேமிலியே கஷ்டம்தான். ஈவன் கணவன் மனைவிகள் கூட இது வரமாட்டேங்குது, ஒரு வீட்டிலேயே வரமாட்டேங்குது. ஈவன் நம்ம சொந்த உறவுகள் நமக்குள்ளேயே இது வரமாட்டேங்குது. அப்படிங்க பக்தர் சமூகத்தில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பயிற்சி செய்யும் போது தான் நாம ருச்சி. சைத்தன்ய மகாபிரபு சாவி அங்கே வச்சுட்டார். நாம ருச்சி திறக்கணும் அப்படின்னா, நம்ம இதயத்துல நாமத்து மேல ருச்சி திறக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கீ, இந்த ஸ்லோகம் தான் கீ. அதுல வச்சுட்டா சைத்தன்ய மகாபிரபு. புல்லை விட பணிவு. இந்த ரிசார்ட்ல நிறைய புல் தரையெல்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் சில நேரம் நிறைய பேர் அதில் நடந்து போறாங்க, ஷூ காலில் நடந்து போறாங்க, அது மேல மிதிக்கிறாங்க, அது மேல வண்டி ஓட்டுறாங்க. பட் புல் எந்த எதுக்கும் தெரிவிக்கிறது இல்லை. புல் எல்லாத்தையும் குறைஞ்சுக்கிறது. ரொம்ப பணிவா இருக்கு, ரொம்ப பணிவு. அதே மாதிரி மரத்து மேல ஏறுவாங்க, கிளைய பறிப்பாங்க, பழங்களை பறிப்பாங்க, மரத்தை வெட்டுவாங்க. அது மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, அது அப்படியே போட்டுருக்கு. புல்லை விட பொறுமை, மரத்தை விட பணிவு. திரிநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா. பொறுமை, பணிவு, பொறுமை. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கலாம், ஆனா என்னை யாரும் மதிக்கலன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அப்படியே தலைகீழ் ஆயிடுவோம். நம்ம எல்லாத்தையும் என்னோட மரியாதை எதிர்பார்ப்போம், நாமே அது. இந்த கன்வென்ஷன்ல என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லாமட்டாங்க. நான் நிறைய சேவை பண்ணேன், நான் என்ன ஒன்றும் பண்ணலையா? இந்த பாவம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நாமத்துல ருச்சி வராது. இப்ப இந்த அழகான பாட்டு பாடணும் கர்மகருணா. லோச்சனதாஸ் தாக்கூர் ஆச்சாரியர். லோச்சனதாஸ் தாக்கூர் ஆச்சாரியர். சைத்தன்ய மகாபுடைய ஃபாலோவர்ஸ்ல அவர் பின்பற்றக்கூடிய வரவர்கள நரஹரி சர்க்கார் ஒரு பெரிய பக்தருடைய சீடர் அவர். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் என்ன, அவர் ஒரு பெரிய அழகான சாஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. சைத்தன்ய மங்கள். எஸ், சைத்தன்ய மங்கள். சைத்தன்ய மங்கள்ங்கிற சாஸ்திரத்துல லோச்சன்தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபுடைய ரகசியமா லீலைகளை எழுதியிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணு பிரியா தேவி நடத்த அன்பு பரிமாற்றம். அதை எழுதி ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, என்னை யமராஜ் மன்னிக்க மாட்டாரு. நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆனா நமக்கு பொய் கருவம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா லோச்சன்தாஸ் தாக்கூர் பாருங்க, அவர் எவ்வளவு பணிவு இருந்தா அவர்கிட்ட. நான் எனக்கு இந்த இயக்கத்து மேல பற்றுதல் வரமாட்டேங்குது, எனக்கு சைத்தன்ய மகாபுடைய தாமரை பாதத்துல பற்றுதல் வரமாட்டேங்குது, கட்டாயம் யமராஜ் என்ன தட்டிக்கு போறாரு. இதுதான் வைஷ்ணவ ஆச்சாரியருடைய குணம், வைஷ்ணவருடைய பாடல். பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல் ஆகட்டும். பக்தி வினோத் தாக்கூர் பாடுறாரு, கிருஷ்ணரை யார் கொடுக்க முடியும்? கிருஷ்ணா, நான் எனக்கு எந்த ஒரு யோகியதை இல்லை, எனக்கு நீங்க வேணும். அப்ப நான் வைஷ்ணவர் பின்னாடி தான் ஓடணும், வைஷ்ணவர் பின்னாடி பாடிலே போகணும்.
कृष्णा से तुम्हारा कृष्णा दिले पारो தாய் தவ பாய்ச்சே பாய்ச்சே. ஓ வைஷ்ணவ தாக்குவே, கிருஷ்ணர் உங்களுடையவர், கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமான, நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும். அதனால உங்க பின்னாடி நான் ஓடி வர்றேன். இன்னொரு இடத்துல பாடுறாரு, யோஜாதா விசாரே கிச்சுனகி பாய் தமரா கருணா சாரா तव करुणा नावे बे कांटिया कांटिया प्राण नरा की बोरा. ओ गुरुदेवा, நான் என்ன நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு என்கிட்ட ஒரு நல்ல குணம் கிடையாது, ஒரு யோகிதையும் கிடையாது. உங்க கருணையை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன். ஒருவேளை உங்க கருணை எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இந்த உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நான் இந்த உடம்பை மாய்ச்சிட்டுருவேன். அவர் ஆச்சாரியர், ஆக்சுவலி பக்தி வினோத் தாக்கூர் ஆச்சாரியர். அப்போ அவங்க எவ்வளவு உதாரணமா இருக்காங்க. தன்னுடைய பாடல் மூலமா அவங்களுடைய பணிவு, எளிமை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க. அதுதான் வைஷ்ணவனுடைய தெய்வீகமான குணம். வைஷ்ணவனுடைய தெய்வீகமான குணம். வைஷ்ணவன் சொன்னல இதுதான் குவாலிட்டி. வைஷ்ணவன் சொன்ன எந்த வைஷ்ணவர் எடுத்து பார்த்தாலும் இந்த குவாலிட்டி. இவனுக்கு எந்த யுகத்துல எந்த லீலையில எடுத்துக்கிட்டாலும், நம்ம நிறைய பக்தருடைய லீலைகளை சொல்லிட்டே போகலாம். இந்த கேரக்டர், இந்த குணங்கள் அப் டு இப்ப இருக்கிற குருமார்கள் வரைக்கும், பிரபுபாதர் எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். இவ்வளவு பணிவு, எவ்வளவு எளிமை, ஹியூமிலிட்டி, சிம்பிளிசிட்டி, டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, பணிவு, பொறுமை, எளிமை, இதுதான் வைஷ்ணவர்களுக்கு ஆபரணம். நமக்கு நிறைய கல்யாண வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு பிரேஸ்லெட் போட்டாங்க, எங்கள் மாமனார் எனக்கு ரிஸ்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, கோல்டன் ரிங் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஆபரணம் இல்லை. அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு நான் இந்த மாதிரி ஆபரணம்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் இட்ஸ் நாட் அ ஜுவல் ஆக்சுவலி, அதெல்லாம் ஆபரணம் இல்லை. இதுதான் ஆபரணம். ஒரு வைஷ்ணவர் பகவான் இதுதான் கவரும். குலவச்சி சீதரா ஒரு பக்தர் இருந்தார் சைத்தன்ய லீலையில, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டீங்க குலவச்சி சீதரா? ஸ்ரீதர பண்டிட், வெரி நைஸ். ரொம்ப எளிமையான ஒரு பக்தர். வாழைப்பழம், வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், இதுதான் வியாபாரம். இது 500 வருஷத்துக்கு முன்னாடி பெங்கால்ல எல்லார் வீட்லயும் கிடைக்கும். இப்போ பெங்கால் போனீங்கன்னா, நவதீப் போனா, பிருந்தாவனம் போனா, நவதீப்ல போனா, மாயாப்பூர் சுத்தி இருக்கிற வீடுகள் எல்லாம் வாழைப்பழம் இருக்கும். அவங்க வீட்டில் வாழைப்பழம் இருக்கும். பரங்கிக்காய், பம்கின் இருக்கு இல்லையா, அந்த பரங்கிக்காய், அவரை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க தமிழ், எங்கள் ஊரில் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பம்கின் அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்புறம் வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அதுதான் வியாபாரம் எடுத்து, அவர்கிட்ட அதுதான் இருக்கு. அவர் ரொம்ப ஒரு சாதாரண குடிசையில் வாழ்ந்தாரு, அதுதான் வியாபாரத்துக்கு எடுத்து போவார். இந்த நிமாய் பண்டிதர் என்ன பண்ணுவார்? அப்போ சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதரை ஒரு குறும்புத்தனமாக லீலை பண்ணார். அப்போ சங்கீத லீலையை தொடங்கல. சைத்தன்ய மகாபிரபு சங்கீத லீலையை தொடங்கல. அவர் நிமாய் பண்டிதர் சொல்லி ஒரு விடுக்கான பிராமணரா நவதீபத்தில் வளம் வந்தார். அது ஒரு லீலையா செய்தார் அவர். அப்ப என்ன பண்ணுவார்? நிமாய் பண்டிட் இந்த ஸ்ரீதருடைய அந்த தள்ளு வண்டி இருக்கிற கடைக்கு வருவார். ஸ்ரீதரா பணம் எவ்வளவு? அரைனா, ஒரு அண்ணா, 2 அண்ணா, இந்த மாதிரி இருக்கும். 10 பைசா, அப்பெல்லாம் 10 பைசா, 5 பைசா, இப்படிதான். நீ விலை ஜாஸ்தி வைக்கிற, நீ ஏமாத்துற. ஸ்ரீதர் சொல்லுவார், நான் ஏன் ஏமாத்தணும், நான் ஏன் விலை ஜாஸ்தி வைக்கணும், நான் நியாயமான விலை தான் சொல்றேன், உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கங்க, வேறாட்டி விட்டுருங்க. இந்த பேரம் பேசுறதுல இல்லை. ஒரு பொருளை 100 ரூபாய் சொல்லி கடைசியில் அவன் 50 ரூபாய்க்கு கேட்டு 60 ரூபாய்க்கு கொடுத்து 70 ரூபாய், இந்த மாதிரி பிஸ்னஸ் அல்ல ஸ்ரீதர் பண்டிதர். ஸ்ரீதர் பண்டிதர் நியாயமான விலை இது சொல்லுவாரு. இவ்வளவுதான் விலைங்க, ஒரே விலை. என்கிட்ட நான் வியாபாரம் பண்றதுக்கெல்லாம் வரல, என்கிட்ட பொருள் இருக்கு, விற்க வந்திருக்கேன், நீங்க வாங்கிக்கங்க. அப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய வருமானத்துல 4ல் 3 பாகம் கங்கை பூஜைக்காக கொடுத்துருவாரு. கங்கா பூஜை செய்யறதுக்கு 4ல் 3 பாகம், ஒரு பாகம் மட்டும்தான் தன்னுடைய ஆகாரம். இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறத மட்டும் வச்சிருக்கு, ஒரு பாகம் மட்டும். அப்பேற்பட்ட பக்தர்கிட்ட போய் சைத்தன்ய மகாபிரபு பம்புக்கு போவார். அவருக்கு போயிட்டு வாழைப்பழம் எடுத்துட்டு போவாரு, காசு தர மாட்டாரு. வாழைத்தண்டு எடுத்துட்டு போவாரு, காசு கொடுக்க மாட்டாரு. வாழை இலை எடுத்துட்டு போவாரு, மணிக்கணக்கா நீங்க ஆர்த்தி பண்ணுவார். ஸ்ரீதர பண்டிதருடைய கடை முன்னாடி நின்றுட்டு மணிக்கணக்கா வாதம் செய்வார். ஸ்ரீதரா, நீ ஏமாத்துற, நீ விலை அதிகமா வச்சு விற்கிற, நான் உனக்கு பைசா தர மாட்டேன். ஆனா ஸ்ரீதர் கோபமே பட மாட்டார்.
சரி, இந்த பிராமணர் ஏதோ சொல்றாரு, நான் உண்மையா தான் இருக்கேன், அது கிருஷ்ணருக்கு தெரியும். ஏன்னா அவர் வியாபாரம் பண்ணும்போது கூட ஹரிநாமம் சொல்லிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீதர பண்டிதர்கிட்ட யார் இலை வாங்குறாங்களோ, வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், அந்த ஸ்ரீதர பண்டிதத்தை என்ன வாங்குறாங்களோ அதை சமைக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணன் மேல பிரேமம் வரும். ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி. அவர் சொன்னாரு, நான் ஒன்றும் ஏமாத்தல, நான் உண்மையதான். இல்ல நீ ஏமாத்துற. இப்படி தினமும் மணிக்கணக்கா போய் நிமாய் பண்டிதர் வந்து அவர்கிட்ட தர்க்கம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாரு, ஸ்ரீதரா, நீ வந்து கிருஷ்ணரை வழிபடுற, ஆனா நீ பாரு ரொம்ப ஏழையா இருக்க. துர்க்கையை வழிபடுறவங்கள பாரு ரொம்ப வசதியா வாழ்றாங்க, பெரிய பெரிய வீடு என்ன, சொத்து என்ன, நிலம் என்ன. நீ ஏன் போய் துர்க்கையை வழிபடாம கிருஷ்ணரை வழிபட்டு இருக்க? நீ ஏன் துர்க்கையை வழிபடக்கூடாது? உனக்கும் செல்வம் கிடைக்குமே. அப்ப ஸ்ரீதரர் சொன்னாரு, நிமாய் பண்டி, ஒரு குருவி இருக்கு, அந்த குருவி வந்து தன்னுடைய கூட்டுல வாழுது, அது இறையை தேடி போகுது, அதுக்கு என்ன இறை கிடைக்குதோ அதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு, அது கூட்டுக்குள்ள சந்தோஷமா வாழுது. ஒரு ராஜா இருக்காரு, அவரும் தன்னுடைய வாழ்க்கையை அரண்மனையில பண்றாரு, அவரும் சந்தோஷமா இருக்காரு. அப்போ ராஜா அவருடைய இடத்துல சந்தோஷமா வாழ்றாரு, குருவி வந்து அந்த இடத்துல சந்தோஷமா வருது. எனக்கு இது போதும், எனக்கு இந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நீ வந்து நிறைய சொத்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்க, நீ வந்து சொத்து நிறைய வச்சிருக்க, ஒழிச்சு வச்சிருக்க, யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கேன்னு நிமாய் பண்ணிட்டு என்கிட்ட ஒண்ணும் இல்ல நான் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காண்பேன். இந்த ஸ்ரீதர பண்டிதர் வந்து நிறைய செல்வம் வச்சிருக்காரு, நிறைய சொத்து வச்சிருக்காரு, எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு, ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காண்பேன், டெஃபினட்டா காண்பேன். இந்த நிமாய் ஏதோ சொல்றாரு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அது கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய ஒரே சொத்து கிருஷ்ணர் தான், எனக்குன்னு வேற சொத்து எதுவும் கிடையாது. ஆனா நிமாய் வந்து இப்படி மணிக்கணக்கா வாதம் செய்வாரு, அவர்கிட்ட பொருட்களை எடுத்துட்டு போவாரு. ஆனா தினமும் நிமாய் பண்டிதர் வந்து ஸ்ரீதர பண்டிதர் இலையில தான் சாப்பிடுவாரு. ஸ்ரீதர பண்டிதர் வீட்டுல இருந்து கொண்டு வந்த காயில தான் சமைச்சு சாப்பிடுவாங்க, அந்த வாழைப்பழம் தான் சாப்பிடுவாரு, அந்த வாழைப்பூ தான் சாப்பிடுவாரு. அது ரொம்ப பெரிய நிமாய்க்கு. ஆனா வேணுமே ஒரு முன்னாடி போய் தர்க்கம் பண்றாரு. அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மகாபிரபு என்ன பண்ணாரு, மகாபிரகாஷ் லீலைன்னு ஒன்று செஞ்சாரு. இந்த மகாபிரகாஷ் லீலையில அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணுவோடைய ஆல்டர்ல ஸ்ரீவாஸ்தவ வீட்டுல பூஜை மண்டபத்துக்கு உட்காந்துட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு நான் முழுமுதற் கடவுள் பிரகடனம் செஞ்சார். தன்னுடைய பக்தர்கள்லாம், மகாபிரபுடைய சகாக்கள் எல்லாமே தூய பக்தர்கள், அவங்க உயிர் ஆத்மா சைத்தன்ய மகாபிரபு. மகாபிரபு பக்த கரையில வைராக்கியமே பிரதானம். அவங்க மகாபிரபு சேவை பண்றதோட வேற எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. அந்த ஒரு நாள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, ஒரு பக்தரையும் கூப்பிட்டு அவங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்றாரு. அவங்களுக்கு கிருஷ்ணரா தரிசனம் கொடுக்கணுமா, கிருஷ்ண தரிசனம், ஷியாமசுந்தர தரிசனம், ராம தரிசனம். முராரி குப்தருக்கு சைத்தன்ய மகாபிரபு ராமரா தரிசனம் கொடுத்தாரு. அப்ப மகாபிரபு சொல்றாரு, நீங்க போய் ஸ்ரீதர பண்டிதரை கூட்டிட்டு வாங்க, நீங்க போய் ஸ்ரீதரை கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க. என் பக்தர்கள் ஓடி வந்து, ஸ்ரீதரா உன்னை மகாபிரபு கூப்பிடுறாரு, உடனே வா, உன்னை கையோட கூப்பிட்டு வர சொன்னாரு. ஸ்ரீதர பண்டிதர் வராரு, ரொம்ப பணிவா அப்படியே தூரமா இருந்து சாஷ்டகமா நமஸ்காரம் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபுக்கு. மகாபிரபு சொன்னாரு, ஸ்ரீதரா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உன் மேல ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கேன், நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தருவேன். உனக்கு அஷ்டமா சித்தி வேணுமா எடுத்துக்கோ, உனக்கு வைகுண்ட பிராப்தி வேணுமா எடுத்துக்கோ, உனக்கு என்ன வசதி வேணுமா என்ன வேணாலும் கேள்வி நான் தரேன். மகாபிரபு ரெடி டு ஆஃபர் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் டு ஸ்ரீதர பண்டிதர். ஸ்ரீதர பண்டிதர் என்ன கேட்டாலும் மகாபிரபு கொடுக்க தயாரா இருக்காரு. நம்ம என்ன கேட்டாலும் பகவான் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா பகவானுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் இல்லையா. ஸ்ரீதர பண்டிதருக்கு என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காரு. அப்ப ஸ்ரீதர பண்டிதர் என்ன கேட்டாரு, மகாபிரபு எனக்கு இந்த வரம் கொடுங்க, எனக்கு இந்த ஒரு வரம் போதும். எனக்கு என்ன வரம் வேணும்னா, நான் அந்த வாழைப்பழம் வைக்கும்போது ஒரு பிராமணர் வந்து என்கிட்ட தர்க்கம் பண்ணுவார் இல்லையா, அந்த பிராமணருடைய தாமரை திருவடியை நான் மறக்கவே கூடாது. அந்த பிராமணருடைய தாமரை திருவடியை நான் மறக்கவே கூடாது. ஸ்ரீதர பண்டிட்கி. மகாபிரபு அப்படி கட்டி தழுவிட்டார் அவர். ஸ்ரீதரா உங்ககிட்ட நான் செல்வம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா சொன்னீங்க.
இன்னைக்கு நான் அந்த உலகத்துக்கு காமிக்க போறேன். மகாபிரபு என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு செல்வம் இல்லை. இல்லை, இருக்கு. நீ பெரிய செல்வந்தன். உன்னுடைய சொத்து உன்னுடைய பணிவு, சிம்பிளிசிட்டி. இந்த பணிவு தான் உன் சொத்து. இந்த பணிவு தான் என்னை கவர்ந்தது. மகாபிரபு எது கவர்ந்தது? ஸ்ரீதர பண்டிதருடைய சாதாரண வாழைப்பழம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பக்தர். அவர் ஒன்றும் ஐடி பார்க்லயோ டெக்னோ பார்க்லயோ படிச்சவர், வேலை செய்யறவர் இல்லை. சான்ஸ்கிரிட் காலேஜில் படித்து டிகிரி வாங்கினவர் இல்லை. அவர் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் இல்லை. சாதாரணமான ஒரு பக்தர். இந்த பணிவு தான் என்னை கவர்ந்ததுன்னு. உன்னுடைய இந்த பணிவு தான் என்னை கவர்ந்தது. பணிவு தான் பகவானை கவரும். ஸ்ரீதர பண்டிதரை மகாபிரபு அப்படி கட்டி தள்ளிவிட்டார். ஆலிங்கனம் பண்ணி அவரை மகாபிரபுடைய அவர் தன்னுடைய கண்ணீராலே மகாபிரபு அபிஷேகம் பண்ணிட்டார் ஸ்ரீதர பண்டிதர். இப்படி நீங்க எந்த வைஷ்ணவர் எடுத்துக்கிட்டாலும், இவன் ராமாயணத்துல போனோம்னா ஹனுமான் எடுத்துக்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, ஹனுமான் சுக்ரீவன் 2 பேர். இந்த 2 பேர்ல யார் பலசாலி? ஹனுமான் ரொம்ப பலசாலியா, சுக்ரீவன் ரொம்ப பலசாலியா? ஹனுமான். அது உலகறிஞ்ச விஷயம். ஹனுமானுக்கு அதீத பலம். பிரபு ஸ்ரீராமர் கூட சமுத்திரத்தை பாலம் கட்டி தான் கடந்து போனார். ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போயிட்டார். ஒரே ஜம்ப்ல. ஹனுமான் பெரிய பண்டிதர் கூட, ஸ்காலர். அவர் சூரிய தேவன் போய் பாடம் படிக்கிறதுக்காக போனார். சூரிய தேவன் சொன்னார், எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கேன். ஹனுமான் சொன்னார், பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே இப்போ சூரியன் இப்படி வராருன்னா ஹனுமான் இப்படி ரிவர்ஸ்ல போவார். ஹனுமான் இப்படி ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பார். சூரியன் இப்படியே அப்படி பாடம் படிச்சுக்கிட்டார். இப்படியே அவர் சுற்றி வர்றார். சூரியன் அது பாதையில சுரண்டுகிட்டு இருக்கு. ஹனுமான் சூரியன் முன்னாடி ரிவர்ஸ்ல போவார். அப்படி பாடம் படிச்சுக்கிட்டார். நம்மளும் வருஷ கணக்கா ஸ்கூல்ல போய் படிக்கிறோம். படிச்சுட்டு மண்டையில யாரும் இல்லை, அதை எங்கேயும் பயன்படுத்தவும் இல்லை. ஆனா ஹனுமான் ரிவர்ஸ் ஸ்காலர். இந்த சூரியன்கிட்ட பாடம் கத்துட்டாரு. ஹனுமான் சொன்னாரு, நான் உங்களுக்கு குரு தட்சிணை என்ன கொடுக்கணும்? எனக்கு குரு தட்சிணையா கொடுக்கணும். என்னுடைய அம்சமா கிஷ்கிந்தையில ரிஷமுக பர்வதத்துல சுக்ரீவன் இருக்கா, நீ அவருக்கு போய் சேவை பண்ணுங்க. சுக்ரீவனுக்கு மினிஸ்டரா இருக்கணும். ஆக்சுவலி உண்மையில ஹனுமான் சுக்ரீவனை காட்டில பலம் உள்ளவர். ஆனா ரொம்ப பணிவா சுக்ரீவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். எப்ப தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிச்சாரு? பிரபுவோடைய சேவை வரும்போது. அது வரைக்கும் சுக்ரீவனுடைய சேவகனா தான் இருக்காரு. சுக்ரீவன் எஜமானன், நான் சேவகன். அப்படிதான் இருக்கு. எவ்வளவு பணிவு ஹனுமான். சரி, இந்த முழு சக்தியும் ராமனுடைய சேவையில பிரயோகிச்சுட்டு அப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி தான் இருக்கு. தன்னுடைய திறமையை மறைத்துக் கொள்கிறார். யாரு இந்த 100 யோஜனா சமுத்திரத்தை தாண்டுவாங்க? இப்ப சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இங்க இருந்து 100 யோஜனை தாண்டி போகணும். மகேந்திர பர்வதத்திலிருந்து லங்கைக்கு போகணும். 100 யோஜனை தாண்டி போகணும். யாரு ஒரு வானத்தை சொன்னாங்க, நான் 10 யோஜனை தாண்டுவேன். இன்னொருத்தர் 20 யோஜனா. என்ன பிரயோஜனம்? 100 யோஜனை தாண்டி போகணும். அங்கதான் சொன்னா, நான் 100 யோஜனை தாண்டிடுவேன். வெரி குட். ஆனா திரும்ப வருவேன்னு தெரியாது. நான் போயிடுவேன், ஆனா திரும்ப வருவேன்னு தெரியாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் ஜாம்பவான் சொன்னாரு, ஒரு காலத்துல எல்லாம் நான் உலகத்தையே சுற்றி வந்தேன். பகவான் வாமனாவதா எடுத்த போது நான் இந்த ட்ரம்ஸ் இருக்குல்ல, அந்த மிருதங்கா மாட்டிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே 3 உலகத்தையும் சுற்றி வந்தார் ஜாம்பவான். அவர் சொன்ன, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால தான் தாண்ட முடியாத பாட்டு. இதெல்லாம் ஹனுமான் பொறுமையா கை கட்டி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஹனுமானுடைய அதான் பணிவுன்னு என்னதுன்னா, தன்னுடைய திறமையை மறைத்துக் கொள்வது. ஒண்ணுமே தெரியாத மாதிரி, தன்கிட்ட சக்தியே இல்லை, அது ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நின்று இருக்காரு. ஜாம்பவான் சொன்னாரு, ஹனுமான் தான் பண்ண முடியும், ஹனுமான் தான் இந்த சேவையை பண்ண முடியும். பிரபுவுக்காக சீதையை போய் பார்த்து வர சக்தி ஹனுமானுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஹனுமானுடைய மகிமையில சொல்லும் போது தான் ஹனுமான் எஸ், ஐ கேன் டூ தட். நான் பிரபுவோடைய சேவைக்காக பயன்படுத்துவேன். தன் முழு திறமையும் பிரபுவோடைய சேவைக்காக அப்போதான் ஹனுமான் காமிக்கிறார். அது வரைக்கும் ஹனுமான் மறைச்சிட்டேன். இப்படி எல்லா லீலையிலும் பணிவு, தென் பொறுமைன்னு சொல்லும்போது இதுவும் வைஷ்ணவருடைய ஒரு குவாலிட்டி. இது கஷ்டம்தான். பழைய தமிழ் சினிமா ஒன்று வந்தது, மனோகரா
பொறுத்தது போதும் பொங்கியேழு மைந்தனே, பொறுத்தது போதும் பொங்கியேழு. அந்த மாதிரி நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பேன். எனக்கு ஒரு நாள் பொறுமையை விட்டுருவேன் நான். பட் விடக்கூடாது, விடவே கூடாது. கடைசி வரைக்கும் பொறுமையை விடக்கூடாது. அது பூமி பூமி தாய் வந்து பொறுமைக்கு உதாரணம். நம்ம என்ன செஞ்சாலும் டாலரேட் பண்ணிக்கிறாங்க. நிலத்தை தோன்றாங்க, நிலத்துல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, நிலத்துல இருந்து தண்ணி என்ன பண்ணினாலும் பூமி வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு ஓகே ஓகே என் குழந்தைங்க என் குழந்தைங்க என் குழந்தைங்க பொறுத்துக்கிட்டே. சீதாதேவி அப்படிதான் பொறுமையா இருந்தாங்க. ஒரு நாள் பிரபு வருவாரு, என்னை இந்த ராட்சசத்துக்கு காப்பாத்திட்டு கூட்டிட்டு போவாரு. சீதாதேவிக்கு அந்த ஒரு நிலைமை. ராமர்ட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் சீதையை வந்து அசோகவனத்துல ராட்சசுக்கு மத்தியில வச்சுட்டாங்க. பிரகலாதன் சுத்தி அசுர குழந்தைங்க, பிரகலாதரை சுத்தி அசுர குழந்தைங்க, சீதாதேவி சுத்தி ராட்சசர்கள். பொறுமையா இருந்தாங்க. ருக்மிணி தேவிக்கு விடிஞ்சா கல்யாணம். அது வரைக்கும் கிருஷ்ணர் வரல. ருக்மிணி தேவி லட்சுமி தேவி ஆக்சுவலி இல்லையா. ருக்மிணிக்கு அடுத்த நாள் கல்யாணம். பொறுமையா இருந்தாங்க. கிருஷ்ணர் வருவாரு. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த குள்ள நரிகள் கூட்டத்திலிருந்து சிங்கம் தன் இரையை கவி செல்வது போல கிருஷ்ணர் என்ன தூக்கிட்டு போயிடுவாரு அப்படின்னு பொறுமையா காத்திருக்காங்க. யூஸ்வலி நான் வந்து கிளாஸ்ல இந்த கொஸ்டின் கேட்பேன். என்னதுன்னா, கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது குழந்தையாகும். கிருஷ்ணா வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது குழந்தை. சரி, 8வது குழந்தையா வந்தாரு. வந்தோடனே அவங்க ஜெயில இருந்து விடுவிச்சிருக்கலாமா? அவர் அதுக்குள்ள பிருந்தாவனம் போயிட்டாரு. அவர் பிருந்தாவனத்துல போய் பால்ய லீலையெல்லாம் பண்ணி கோவர்த்தன மலையில கொடையா முடிச்சு அந்த லீலையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் 12 வயசு பக்கம் வரும்போது கம்சனை கொண்டதுக்கு அவர் அது வரைக்கும் தேவிக்கு ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. வசுதேவர் தேவியும் சிறைச்சாலையில தான் இருக்காரு. பகவான் அவதரிக்கிறதே பக்தர்களை காத்து அசுரலை அழிக்கிறது இல்லையா. பகவானுடைய அவதார நோக்கம் வந்து பக்தர்களை காக்கணும், அசுரலை அழிக்கணும். அப்ப வந்த உடனே தேவியை காப்பாத்திருக்கணுமே. வசுதேவரும் தேவியும் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. நம்மளால 1 மணி நேரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அறையில நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியாது ஒரே இடத்துல. எவ்வளவு பேரால முடியும்? இப்ப இந்த ஹால்லயே வந்து இப்ப கிளாஸ் நடத்திட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் நம்மளால உட்கார முடியும்? கொஞ்சம் 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். அப்புறம் கொஞ்சம் நெல்லிய ஆரம்பிப்போம், டைம் பார்ப்போம், எப்படா இருந்துச்சு போயிடலாம் அப்படியே நைசட் நடுவோம். இருக்க முடியாது, மனசு இருக்க கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறையில நம்மளால கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. வசுதேவரும் தேவியும் கிருஷ்ணர் மதுரால தோன்றி பிருந்தாவனம் போய் பால்யலீலை எல்லாம் முடிச்சு கம்சனை கொள்றதுக்கு வர வரைக்கும் ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்காரு. ஏன் வந்த உடனே கிருஷ்ணர் கொல்லல கம்சனை? வந்த உடனே கம்சன் கொண்டிருக்கணும் இல்ல? கம்சன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் வந்த உடனே கம்சன் கொல்லல? யாருக்கு பதில் தெரியும்? எதனால கிருஷ்ண பகவான் வந்த உடனே கம்சனை கொல்லல? பரித்ராணாய சாதனா ஃபர்ஸ்ட் பரித்ராணாய சாதனா தான் பின்னாடி. முதல்ல பக்தனை காக்கணும், அசுரலை கொல்லணும். அப்ப வசுதேவரையும் தேவியும் காப்பாத்திருக்கணுமே. சரி, 8வது குழந்தைய வந்து லேட்டு, ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்திருக்கணும். 8வது குழந்தைய வந்து லேட்டு, ஃபர்ஸ்ட் குழந்தைய சரி பரவாயில்ல. அந்த 6 குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறம் 7வது பலராமர், 8வது கிருஷ்ணன். சரி ஓகே, உங்க விருப்பப்படி இருந்து போகணும். சரி, முதல் குழந்தையா வந்திருக்கணும், அது பண்ணல. சரி, 8வது குழந்தைய வந்து பண்ணாரு, அதுவும் பண்ணல. ஏன் பண்ண? யாருக்கு பதில் தெரியும்? தூங்கிட்டீங்களா? தேவியும் வசுதேவரும் பொறுமை. தேவிக்கு பக்தியின் சுரூபம். அவங்க கிருஷ்ணருடைய திட்டம் என்னவோ அதுபடி நடக்கட்டும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கிருஷ்ணர் ஏதோ ஒரு திட்டத்தோடு இங்க வராரு, அவர் திட்டப்படி எல்லாம் நடக்கட்டும். நம்ம அது வரை காத்திருக்கலாம். நம்ம இருப்போம் அந்த இடத்துல. கிருஷ்ணர் குழந்தையா வந்து கிருஷ்ணா என்னை காப்பாத்தினா ஜெயிலுக்குள்ள இருக்க முடியாது, என்னையும் கூட கூட்டிட்டு போயிருன்னு அழுது அடம் பிடிச்சி ஒரு வழி ஆக்கிடும் கிருஷ்ணர் இல்லையா. கிருஷ்ணர் வந்த உடனே வசுதேவருக்கும் தேவிக்கும் 4 கரமுள்ள விஷ்ணு ரூபமா தரிசனம் கொடுத்தார். அந்த சிறைச்சாலையில நான் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, நான் அந்த வாசுதேவன் தான் உங்க குழந்தையா வந்திருக்கேன். வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரே சனந்தகே ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவ். அந்த வாசுதேவனே கிருஷ்ணர் குழந்தையா வந்தார். என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுடி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராணி, தாமரைதர் போல கண்கள், அழகான கிரீடம், அதில் ஒரு மயில்பீழி, 4 கரம், சங்கம், சக்கரம், கதை, தாமரை எல்லாம் ஏற்றி முழு ஆபரணத்தோடு முழு தன்னுடைய சச்சிதானந்த ரூபத்தோடு பகவான் தோன்றினார். தேவிக்கு குழந்தையா தன் சொந்த சரீரத்தை காமிச்சு கொடுத்தார். அந்த உடலோடு அப்படியே தோன்றினார்.
அப்பவே தேவகி வந்து கிருஷ்ணனுடைய பாதங்களை பிடிச்சிட்டு, கிருஷ்ணா என்னை விட்டுறாதீங்க, என்னை கூட அழைச்சிட்டு போயிருங்க, எனக்கு இந்த சிறைச்சாலை வேண்டாம், இங்கிருந்து என்னை உடனே விடுவிச்சிருங்க. நாமளா இருந்து அழுது புலம்பி கிருஷ்ணன் ஒரு வழி பண்ணிருக்கோம். பட் தேவிக்கு ஒரு வார்த்தை பேசல. மாறாக என்ன சொன்னாங்க, கிருஷ்ணா நீங்க இருந்து போயிருங்க, கம்சனுக்கு கேட்ட ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து வந்துடும். வாத்சல்ய பாவத்தினால கிருஷ்ணருக்கு ஆபத்து வரும்னு நினைச்சாங்க. தேவகி பொறுமையின் சொரூபம். தேவகி வசுதேவன் அவ்வளோ பொறுமையா இருந்தார். பகவான் வந்து அவர் எப்ப எங்களை விடுவிக்கணும்னு நினைக்கிறார், விடுவிக்கட்டும். ராக்கிக்கோ மாரிக்கோ ஏச்சே துமாரா, நீ கிருஷ்ணா நீங்க என்ன காப்பாத்தினாலும் காப்பாத்துங்க, என்ன பண்ணா உங்க இஷ்டப்படி உங்க விருப்பப்படி என்னன்னாலும் செய்யுங்க. இதுதான் சிஷ்டாஷ்டமி பிரேயர். ஆசிஷவா பாதரதாம் தினஸ்துமா மதர்சனமா மர்ம கரோதுவா யதா ததாவா விகதாதுகம் பதோ மத் பிராணநாதஸ்து சயவனா. கிருஷ்ணா நீங்க என்ன காப்பாத்துனீங்க, காப்பாத்துங்க. நீங்க முன்னாடி வந்து வராம என்ன நோவடிச்சாலும் பரவாயில்லைங்க, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க தான் என் பகவான், நீங்க தான் என் பகவான். இதுதான் சரணாகதி. ஸோ பணிவு, எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இதை பயிற்சி பண்றதுக்கு முயற்சி தோத்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பணிவா இருக்குன்னு நினைப்போம், அப்பதான் கிருஷ்ணர் ஒரு பக்தர் அனுப்புவார். நம்ம பணிவை சோதிக்கிறதுக்குன்னே ஒருத்தர். இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணுவோம், சரி இந்த கன்வென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யார்ட்டையும் சண்டையெல்லாம் போடக்கூடாது, நம்ம ரொம்ப பணிவா இருக்கும், ரொம்ப எளிமையா. அப்போ ஒரு பக்தர் வருவார், நமக்கு வேண்டியே கிருஷ்ணர் அனுப்புவார், கவலையே பட வேண்டாம். பரீட்சை பண்ணுவார். பரீட்சை வச்சாதானே தெரியும். பக்தே பரிஷானுபாவ பிரக்தி அந்நியத்திரச்ச. பக்தியை பரீட்சை பண்ணதான் தெரியும் இந்த பக்தர் எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருக்காரு. அது வேற யாரும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். ஓ பிரபு உங்களை மாதிரிலாம் யாருமே பக்தி பண்ண முடியாது, அப்படிலாம் யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். நமக்கு நாமளே பரீட்சை பண்ணலாம். நான் எந்த அளவுக்கு பக்தியில பக்குவமா இருக்கேன், நான் வந்தப்ப எவ்வளவு பணிவா இருந்திருக்கேன், இப்ப எவ்வளவு பணிவா இருக்கேன், நான் வந்தப்ப எவ்வளவு பொறுமையா இருந்தேன், இப்ப எவ்வளவு. நம்ம எல்லாருமே கிருஷ்ண கான்சியஸ் வந்த புதுசு இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப பணிவா இருக்கும். எந்த சேவை கொடுத்தாலும் செய்வோம், என்ன சொன்னாலும் செய்ய தயார், அவ்வளோ ஒரு எந்தூசியாசம் இருக்கும். அப்புறம் போக போக நம்ம சீனியர் டிவோட்டி ஆயிடும். என்ன ஆயிடும், நம்ம சீனியர் டிவோட்டி ஆயிடும். ஏய் கொஞ்சம் பூமி நேரம் தெரியுமா, எவ்வளோ வருஷம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் வரக்கூடாது. நம்ம இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு காலையில் எழுந்திரிக்கும் போது, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கிற அந்த இதை வந்து நம்ம ரிமோட் ஆன் பண்ணிடுவோம். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ரிமோட் மைண்ட்ல செட் பண்ணிருக்கோம், இன்னைக்கு தான் நீ நியூ பக்தா, இன்னைக்கு தான் நீ ஜாயின் பண்ணிருக்க. அதனால எப்படி அந்த நியூ பக்தாவா இருந்து எப்படி சேவை பண்ணணும் அதே மாதிரி பண்ணணும், அதே கான்சியஸ்னஸ் இருக்கணும், அதே எந்தூசியாசம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். இது நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லை, நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயசாஜி இப்போ வந்து கோஸ்வாமிகளை பற்றி பேசினாங்களா, கோஸ்வாமிகளை பற்றி சொல்லும்போது ஜீவகோஸ்வாமி அவ்வளோ பணிவான பக்தர். 2 முறை ஜீவகோஸ்வாமி பரீட்சை வச்சார் ரூப கோஸ்வாமி, 2 தடவை ஜீவகோஸ்வாமி ஜெயிச்சிட்டார். என்னாச்சு, ஒரு தடவை ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசம் சிந்துங்கிற புக்கை எழுதிட்டு இருக்காரு. பக்தி ரசம் சிந்து அந்த புக்கை எழுதி முடிச்சுட்டு அவர் யமுனையில் குளிக்கிறதுக்காக போறார். அப்போ வல்லபாச்சாரியன் ஒரு ஆச்சாரியர், அவர் வல்லபாச்சாரியர் ஒரு சீனியர் டிவோட்டி, புஷ்டி மார்க்கெட் சேர்ந்த வல்லபாச்சாரியர், அவர் விருந்தாவன்ல தான் இருந்தார். ஸோ வல்லபாச்சாரியரை பார்த்தோன்னே ரூப கோஸ்வாமி எழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த புத்தகத்தை அப்படியே ஒரு கையில் கொடுத்தாரு. நான் இப்போதான் எழுதியிருக்கேன், இதில் ஏதாவது பிழை இருந்தால் சரி பண்ணுங்க, நான் இப்போதான் இந்த புத்தகம் எழுதி முடிச்சிருக்கேன், இதில் ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் சரி பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு அவர் குளிக்க போயிட்டார். அப்போ ஜீவகோஸ்வாமி சின்ன பையன், இவர் மாதிரி தான் ஒரு 14-15 வயசு தான் இருக்கும், அங்கே பக்கத்தில் நின்று இருந்தார். ரூப கோஸ்வாமி என்ன பண்ணார், அந்த புக்கை வந்து பக்தி ரசாங்க புக்கு எழுதி முடிச்சுட்டு குளிக்க போறவர் அந்த புக்கை வல்லபாச்சாரி கொடுத்துட்டு இதில் ஏதாவது பிழை இருந்தால் சரி பண்ணுங்க, ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் சரி பண்ணுங்க, திருத்தம் பண்ணுங்க. இதை ஜீவகோஸ்வாமி நின்று பார்த்துட்டே இருந்தார். ரூப கோஸ்வாமி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவர் வந்தாரு, நீங்க ரூப கோஸ்வாமி எழுத்துல பிழை இருக்கும்னு நினைக்கிறீங்க, ரூப கோஸ்வாமி எழுத்துல எப்படி பிழை இருக்கும், யார் அவரு, அவர் ரூபமஞ்சரி, அவர் பகவானுடைய ஆன்மீக லோகத்துல ராதாகிருஷ்ணனுடைய சேவையில் எப்போ நித்தியமா ஈடுபடுறவரு, அவர் இதயத்துல சைத்தன்ய மகாபிரபு இருந்து பேசுறாரு. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூப கதா வையம் ததாத்தி சுபதா. சைத்தன்ய மகாபிரபு மனசுல என்ன இருக்கோ அது ரூப கோஸ்வாமி எழுதுறாரு. சைத்தன்ய மகாபிரபு என்ன நினைக்கிறாரோ, அவர் மனதுல என்ன இருக்கோ அதை ரூப கோஸ்வாமி எழுதுறாருன்னா அப்படி எப்படி அதுல பிழை இருக்க முடியும், நீங்க என்ன இதுல பிழை திருத்தம் பண்ண போறீங்க. வல்லபாச்சாரியர் ஆடி போயிட்டாரு. உண்மைதான்,
ரூப கோஸ்வாமி எழுத்துல எப்படி பிழை இருக்க முடியும்? தெரியாதனமா நான் வேற புக்கை வாங்கிட்டேன், பிழை இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவ கோஸ்வாமி எனக்கு புரிய வச்சுட்டாரு. நேரம் வந்து ரூப கோஸ்வாமி குளிச்சுட்டு வர்றாரு, ஒரு கையில புக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணாரு. நான் ஏதோ முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டேன், எனக்கு ஜீவ கோஸ்வாமி எல்லாம் புரிய வச்சுட்டாரு. உங்க எழுத்துல எப்படி பிழை இருக்க முடியும்னு, உங்க எழுத்துல பிழை இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி புக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த புத்தகத்தை வந்து ரூப கோஸ்வாமி கொடுத்துட்டு போயிட்டார். ரூப கோஸ்வாமி நேரம் ஆசிரமத்துக்கு வந்தார். ஜீவ கோஸ்வாமி கூப்பிட்டார், உனக்கு வந்து பிருந்தாவனத்தில் இருக்க தகுதி கிடையாது, நீ பிருந்தாவனத்துக்கு வெளியே போ. ஆன்மீக குரு. இந்த குரு வந்து எப்படின்னா, இவர் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஜீவ கோஸ்வாமி வந்து சீடரா ஏத்துக்கல. என்ன பண்ணாரு, ஜீவ கோஸ்வாமி எத்தனைக்கு அவருடைய சொந்த சகோதரனுடைய பையன் அனுப்பமா, ரூபா, சனாதனா 3 பேரும் பிரதர்ஸ், சகோதரர்கள். அனுப்பமாவுடைய பையன் ஜீவா. ஜீவா பிருந்தாவனம் வந்து சனாதன் கோஸ்வாமிட்ட வந்தாரு, என்ன உங்க சீடரா ஏத்துக்க. சனாதன் சொன்ன நீங்க ரூப கோஸ்வாமிட்ட போங்க. இவர் ரூப கோஸ்வாமிட்ட வந்து என்னை சீடரா ஏத்துக்கணும்னா எப்படி எல்லாம் சேவை பண்ணாரு. ஜீவ கோஸ்வாமி அந்த 14-15 வயசுல இஸ் a very well scholar. வாரணாசியில மதுசூதன் வசஸ்பதிங்கிற பெரிய பண்டிட்ட சாஸ்திரம் படிச்சு வந்திருக்காரு. அனைத்து வேதங்கள் புராணங்கள் அனைத்தும் அறிந்தவர் ஜீவ கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமிட்ட வந்து அந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கிறது, அவருக்கு பிரசாதம் பண்றது, பென்சில் சீவி கொடுக்கறது, ஓலையை பதப்படுத்துறது. அப்பெல்லாம் அந்த பானை ஓலையில தான் எழுதுவாங்க. அந்த ஓலையை வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது, அந்த பென்சில் சீவுறது, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான சேவை. அப்பெல்லாம் தீட்சை பண்ணணும்னா குருகிட்ட போய் பணிவா அடக்கமா சேவை பண்ணி வருஷ கணக்கா காத்திருக்கணும். இன்னைக்கு குரு வந்து தீட்சை கொடுக்குறங்கிற நம்ம வேணான்னு இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் போகட்டும், இன்னைக்கு கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் 4 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். குரு வந்து தேடி வந்து கொடுக்குறாரு. அன்னைக்கெல்லாம் குருவை தேடி போக வேண்டியிருக்கு. ஜீவ கோஸ்வாமி வந்து அந்த மாதிரி சேவை பண்றாரு. அவ்வளவு பணிவான எளிமையான ஒரு சீடர். அப்ப ரூபா சொன்னாரு, உன்கிட்ட பணிவு கிடையாது, நீ பிருந்தாவனத்தில் இருக்க லாய்க்கையில நீ பிருந்தாவனத்துக்கு வெளியே போட்டு. இப்ப நாம அந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்களேன், ஜீவ கோஸ்வாமி இப்படி எடுத்து வச்சு நம்ம அந்த இடத்துல வச்சு பாருங்க, எவ்வளவு ஆர்கியூ பண்ணுவோம் குருகிட்ட. நான் பண்ணது கரெக்டு, நீங்க எப்படி நான் பண்ண தப்புன்னு சொல்லலாம். நம்முடைய நிலையை நியாயப்படுத்துறதுக்காக போராடுவோம். நான் செஞ்ச சரிதான், நான் செஞ்ச தப்பே இல்லை, நீங்க எப்படி என் மேல தப்பு சொல்லலாம், இவ்வளவு ஆர்கியூமெண்ட் செய்வோம். ஜீவ கோஸ்வாமி ஒரு வார்த்தை பேச அப்படியே பேசாம போயிட்டு பிருந்தாவனுக்கு வெளியில ஒரு யமுனா நதிக்கரையில் எங்கோ உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர். நான் குரு விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், எனக்கு பிருந்தாவனில் இருக்க பாக்கியம் இல்லை, ரொம்ப துர்பாக்கியசாலி. அப்படியே அழுதுட்டே சேன் பண்றாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சனாதன் கோஸ்வாமி என்ன பண்ணுவார்னா, அவர் பிருந்தாவனத்தில் எல்லா பக்கமும் போவார். எல்லா பிரஜவாசிகளுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினர் மாதிரி சனாதன், பிரஜவாசிகளுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி சனாதன். அவர் வந்து பார்த்தாரு, ஜீவ கோஸ்வாமி உட்காந்து அழுதுட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு மதுராவில். உடனே ஜீவா கூட்டிட்டு வந்து நேரம் ரூப கோஸ்வாமிட்ட வந்தார். ரூபா, நீங்க வந்து சைத்தன்யம் அப்படி போதனையில் ஒன்று ஃபாலோ பண்றது இல்லைன்னு. அஜிஜோ, ரூப கோஸ்வாமி நான் வந்து என்ன பண்ணாம விட்டுட்டேன் பாருங்க. ரூப கோஸ்வாமி பணிவு என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு எனக்கு கொடுத்த சேவையெல்லாம் நான் பண்ணணும், சனாதன் சொல்ற நான் ஒண்ணு பண்ணாம விட்டுட்டேன், என்னன்னு சொல்லுங்க, அது அபராதம், நான் பண்ணணும். மகாபிரபு கொடுத்த சேவையில என்ன நான் பண்ணல, மகாபிரபு கொடுத்த சர்வீஸ்ல நான் என்ன பண்ணாம விட்டுட்டேன் சொல்லுங்க. நீங்க ஜீவோதயா பண்ணணும், நீங்க வந்து ஜீவோதயா பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஜீவ கோஸ்வாமி மேல கருணை காமிங்க. சரி, ஜீவா வந்து ரொம்ப பணிவா நமஸ்காரம் பண்ணாரு. ரூப கோஸ்வாமி ஆசிரமத்தில் வச்சிருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிருந்தாவனுக்கு ஒரு திக்விஜய் பண்டிட் வருவார். ரூப் நாராயணன் சொல்லி பெரிய திக்விஜய் பண்டிட், பெரிய ஸ்காலர். அவனுடைய வேலை என்னன்னா, ஒரு ஊரா போவார், அங்க இருக்கிற பண்டிதர்களை தர்க்கத்துக்கு கூப்பிடுவார், வாதம் செஞ்சுட்டு அவங்க தோக்கடிச்சு எழுதி வாங்கிக்குவார். ஒரு பத்திரம், விஜய பத்திரம், ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பார், விஜய பத்திரா. அதுல எழுதி நான் வந்து ரூப் நாராயணன் தோத்து போயிட்டேன்னு கைது போட்டு. இப்படி எல்லா ஊருக்கும் போய் பெரும் பண்டிதர்கள் ஜெயிச்சு பெரும் ஆணவத்தோட, கர்வத்தோட, அகங்காரத்தோட ரூப் நாராயண் பிருந்தாவனம் வர்றாரு. ஏன்னா கேள்விப்பட்டார் பிருந்தாவன்ல 3 பெரிய பண்டிதர்கள் இருக்காங்க, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இந்த 3 பேரையும் ஜெயிச்சுட்டா என்னுடைய புகழ் இன்னும் பரவும், பிருந்தாவனம், மதுரா, துவாரகா எல்லா பக்கமும் என் புகழ் பரவும் அப்படிங்கிற மனோபாவத்தோட இந்த ரூப் நாராயண் என்ன பண்ணாரு, பிருந்தாவனம் வந்திருக்காரு.
பிருந்தாவன் வந்து நேரம் ரூப கோஸ்வாமிகிட்ட வந்தார். நீங்கள் தான் ரூப கோஸ்வாமியா? ஆமாம், நான் தான் ரூப கோஸ்வாமி. நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பண்டிதர், ஸ்காலர். I am also the great scholar Roop Narayana. I am the great scholar Roop Narayana. யாருக்கு துக்கம் வராது? நான் தான் பெரிய பண்டிதன் ரூப் நாராயணன். ஓ, நீங்க தானா? சரி, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? அடியேன் என்ன செய்யணும்? நீங்க கிட்ட தர்க்கம் பண்ணணும். எனக்கு இதுல நேரம் இல்லை. நான் வேணா உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். அந்த லெட்டர் கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. ரூப கோஸ்வாமி ஆகிய நான் பிருந்தாவனத்தில் ரூப் நாராயணன் தோற்று விட்டேன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். இவருக்கு பெரும் ஆச்சரியம். என்னடா வந்த வேலை எவ்வளவு சொல்ல முடிஞ்சு, இவர் தர்க்கம் பண்ணுவாரு, வாதம் பண்ணுவாரு, பார்த்தா எழுதி கொடுத்துட்டாரு, சைன் போட்டு கொடுத்துட்டாரு. நம்ம அப்படி பண்ணுவோம். யாராவது 4 வார்த்தை பேசினா 8 வார்த்தை பேசி அவங்க ஓட வைக்கிறதா பார்ப்போம். இவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இவர் ரொம்ப சந்தோஷமா வந்த வேலை ரொம்ப சொல்ல முடிஞ்சது. ரூப கோஸ்வாமி பயந்துட்டாரு போல இருக்கு. ரூப கோஸ்வாமி வந்து எங்கிட்ட தர்க்கம் பண்றதுக்கு பயந்துட்டு எழுதி கொடுத்துட்டாரு. நேரா சனாதன் போனார். சனாதன் கோஸ்வாமிகிட்ட போய், நான் தான் ரூப் நாராயணன் வந்திருக்கேன், நான் உங்க கூட தர்க்கம் பண்ணணும். உங்க சகோதரர் ரூப கோஸ்வாமி எழுதி கொடுத்துட்டாரு, என்கிட்ட தோத்து போறதை ஒத்துக்கிட்டாரு, நீங்க எப்படி? ஓ, ரூப கோஸ்வாமி எழுதி கொடுத்துட்டாரா? ஆமா, அப்ப நானும் எழுதி கொடுத்துறேன். சனாதன் கோஸ்வாமி அந்த டாக்குமெண்ட் வாங்கி, சனாதன் கோஸ்வாமி நான் பிருந்தாவனத்தில் ரூப் நாராயணன் தோற்று விட்டேன்னு எழுதி கொடுத்துட்டாரு. பணிவுன்னா அது கோஸ்வாமிகள் தான். பணிவுன்னா அப்படி ஒரு பணிவு. எழுதி கொடுத்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சது. ரூப கோஸ்வாமி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, சனாதன் கோஸ்வாமி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. நீ எஞ்சிருக்கிறது சின்ன பையன் தான், ஜீவா. இவங்களே எழுதி கொடுத்தா அந்த பையன் என்ன செய்ய போறான்? சரி, இருந்தாலும் போலாம். அந்த பையன் ஏதோ பெரிய காசிலெல்லாம் படிச்சுதான் சொல்றாங்க. பெரிய ஆச்சாரியன் மதுசூதன் வசஸ்பதியோட டிசைபிள். அவரோட ஸ்டூடெண்ட். வாரணாசியில பெரிய பிக் ஆசிரமா, அந்த ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல் அதுல படிச்ச ஸ்டூடெண்ட் ஜீவா. அதனால ஜீவாட்டு போவோம். எப்படி இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க, அவனே எழுதி கொடுக்குறாரு. சின்ன பையன் தான், ஈஸியா ஜெயிச்சிடலான்னு போனாரு. ஜீவாட்ட போனாரு. நீங்க எப்படி? உங்க சித்தப்பா பெரியப்பா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, என்கிட்ட தோத்து போயிட்டு, நீங்க எப்படி? நீங்க ஒத்துக்கிறீங்களா? தர்க்கம் பண்ணலாம். அப்ப ஜீவா நினைச்சாரு, இவனுக்கு வந்து எவ்வளவு அகந்தை இருந்ததுன்னா, எவ்வளவு கர்வம் இருந்தா, எங்க 2 குருமார்கள், அவங்க ரிலேட்டிவ் கூட, என் சித்தப்பா பெரியப்பா எவ்வளவு பெரிய பக்தர்கள். அவங்க பணிவுனால எழுதி கொடுத்துட்டாங்க. இவன் நினைச்சுட்டா அவங்க பயந்துட்டு போயிட்டாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, நம்ம தர்க்கம் பண்ணலான்னு. ஜீவகோஸ்வாமி சொன்னாரு, நான் அப்படியே எழுதி கொடுக்க மாட்டேன், நம்ம தர்க்கம் பண்ணலாம். யமுனை நதிக்கரையில 7 நாள் நடந்தது. யமுனை நதிக்கரையில உட்காந்துட்டு 7 நாள் ரூப் நாராயணன் கூட தர்க்கம் பண்ணி 7வது நாள் ரூப் நாராயணன் சொல்லலாம் இந்த ஓடிட்டான். ஜீவகோஸ்வாமி தோப்பிச்சிட்டாரு. ஜீவகோஸ்வாமிகிட்ட பேச முடியாம, ஜீவகோஸ்வாமிகிட்ட தர்க்கம் பண்ண முடியாம 7 நாள் திக்குமுக்காடி திணறி போய் ஊரை விட்டே ஓடிட்டார் ரூப் நாராயணன். இப்ப ஜீவகோஸ்வாமி ரொம்ப சந்தோஷமா வந்தார். இவர் வந்து தான் ஜெயிச்சங்கிற அகந்தையில வரல. ரூப் நாராயணன் விரட்டி அடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் தோற்பிச்சங்கிற அகந்தையில வரல. தன் குருநாதர்கள் எவ்வளவு பணிவானவங்க இந்த உலகத்துக்கு காமிச்சிட்டேன். இந்த 2 குருநாதர்களையும் வந்து அவங்க பணிவுனால எழுதி கொடுத்துட்டாங்க. நான் அவனுடைய சாதாரண ஒரு சீடன், நானே அவங்க தோற்பிச்சுட்டேன். எங்க குருமராஜ் தானே பெருமை. ஜீவகோஸ்வாமி எப்படி பணிவா எடுத்துக்கிறாரு? நான் ஒரு சாதாரண பாலகன், சின்ன வயசு பையன், ஏதோ சாஸ்திரம் படிச்சிருக்கேன், என்னையே இந்த ரூப் நாராயணன் ஜெயிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது இவன் எங்க போய் ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி ஜெயிக்கிறது? அப்படிங்கிற பாவத்துல ரொம்ப சந்தோஷமா வந்து ரூப கோஸ்வாமி சொன்னாரு, நான் எங்க 7 நாளும் உன்னை ஆசிரமம் பக்கமே காணோம். ஜீவா எங்க போனேன்? 7 நாளும் உன்னை இந்த பக்கமே வரலையே. அப்ப சொன்னாரு குரு மகாராஜ், நான் வந்து ரூப் நாராயணன் கூட தர்க்கம் பண்ணேன், அவரை ஜெயிச்சுட்டேன். ஓ அப்படியா, வெரி குட். நீங்க பிருந்தாவனத்துக்கு லாய்க்கு இல்லை, நீங்க வீட்டுக்கு விட்டு போங்க. நீ வந்து பிருந்தாவனத்துக்கு லாய்க்கே இல்லை. பிருந்தாவனம் வந்து தர்க்கம் பண்றதுக்கான இடம் அல்ல. பிருந்தாவனம் வந்து தர்க்கம் பண்றதுக்கோ வாதம் செய்யறதுக்கோ இல்ல தன்னுடைய பாண்டித்யத்தை வெளிப்படுத்துக்கான இடம் அல்ல. இது பக்திக்கான இடம், இது சேவைக்கான இடம். உனக்கு தகுதியில ஜீவா, நீ பிருந்தாவனத்துக்கு போட்ட. திருப்பி ஜீவகோஸ்வாமி ஆர்கியூ பண்ணல. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் வந்து உங்களுடைய சீடன் இல்லையா, நான் வந்து உங்களுடைய புகழுக்காக தான் செஞ்சேன், எனக்கு கர்வம் எல்லாம் கிடையாது. ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணல. தன்னுடைய செயலை நியாயப்படுத்தவும் இல்லை, அவர் குருட்ட தர்க்கம் பண்ணவும் இல்லை, மௌனமா சம்மதிச்சு அப்படியே அங்கிருந்து போயிட்டேன். ஒரு வார்த்தை பேச போய் மதுரால யமுனை நதிக்கரையில
இந்த முதலைகள்லாம் என்ன பண்ணும், தோண்டி குழி தோண்டும். முதலையில யமுனையில நிறைய முதலையில இருந்தது. அது குழி தோண்டிட்டு கொஞ்ச காலம் அதுல இருக்கும், அப்புறம் வேற இடத்துக்கு போகும், அங்கே குழி தோண்டி இப்படியே பண்ணிட்டு இருக்கும். அந்த முதலையோட பொந்துக்குள்ள போய் உட்காந்துட்டு ஜீவ கோஸ்வாமி சாண்டிங் பண்றாரு. தன் குருவை பிரிஞ்சு வந்துட்டோமே, விருந்தாவனத்துக்கு வந்துட்டோமேன்னு அழுது, என் குருவை நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நான் விருந்தாவனத்துக்கு வந்துட்டேன், எனக்கு விருந்தாவனம் இருக்கு லாய்க்கு இல்லை, நான் வந்து ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு அப்படின்னு அழுது அழுது சாண்ட் பண்றாரு அந்த குழிக்குள்ள உட்காந்துட்டு. மதுராவாசிகள்லாம் பாக்குறாங்க, இந்த சின்ன பையன் சாப்பிடல தூங்கல சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சனாதன் வழக்கம் போல எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு நாள் மதுரைக்கு வராரு. மதுராவில் இருக்கிறவங்க சனாதன் பாபா, சனாதன் பாபா, ஓ சனாதன் பாபா. ஓ யாரு, என்ன இங்க ஒரு சின்ன பையன் இவன் சாப்பிடல தூங்கல அந்த 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 முதலையோட பொந்துல உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. சனாதன் புரிஞ்சுக்கிட்டாரு இது ஜீவ கோஸ்வாமியா தான் இருக்கும். ஓடி போய் அந்த பொந்துல இருந்து அப்படி தூக்குறாரு. அவர் ஜீவ கோஸ்வாமி தூக்கி அப்படியே தோளோட அடிச்சுக்கிட்டு ரூப கோஸ்வாமி பிடிக்கிறாரு. ரூப கோஸ்வாமி, நீங்க சைத்தன்ய அப்படி போதனை ஒன்று ஃபாலோ பண்றது இல்லை, நீங்க வந்து சைத்தன்யோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஃபாலோ பண்ணல. ஓ சனாதனா சொல்லுங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணல? நீங்க ஜீவோதயா பண்ணணும், ஜீவன் மேல கருணை காட்டணும். ஸோ எவ்வளவு பொறுமையும் பணிவும் இருந்தா ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய நிலையை நியாயப்படுத்தியிருக்க மாட்டாரு. தனக்கு நடந்த அந்த சம்பவத்தை வந்து வருத்தப்படாம அதை அப்படியே பொறுமையா எடுத்துக்கிட்டு, ஓகே குரு மகாராஜ் சொல்லிட்டாரு, அது என்னுடைய நல்லதுக்கு தான் இருக்கும், நான் கோவப்படக்கூடாது, நான் சண்டை போடக்கூடாது, என்னுடைய நிலையை நியாயப்படுத்தக்கூடாது, பகவானுக்கு எல்லாம் தெரியும், அப்படி பொறுமையா போயிட்டு. இப்ப ஜீவ கோஸ்வாமிக்கு ரூப கோஸ்வாமி தீட்சை கொடுத்து தோளோட கட்டி தழுவிட்டார். அது மட்டும் இல்ல, தன்னுடைய கையாலே ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுத்தார். அதான் ராதா தாமோதர். நீங்க விருந்தாவன்ல போனா ராதா தாமோதர் கோயில் இருக்கிற விக்கிரகம் ரூப கோஸ்வாமி தன்னுடைய கையாலே செய்து அந்த விக்கிரகத்தை ஜீவ கோஸ்வாமி கொடுத்தார். அப்ப பொறுமையாலும் பணிவுனாலையும் குருவுடைய கருணையை பெற்று விட்டார். பகவானே விக்கிரக ரூபத்தில் அவர்கிட்ட வந்துட்டார். ஜெய் ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமிக்கு பகவானே வந்துட்டார் அவர் தேடி. அந்த தாமோதர் வந்து சாதாரண விக்கிரகம் அல்ல, அவரு பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திர நந்தனா, அது கிருஷ்ணர். சில நேரம் ஜீவ கோஸ்வாமி சாஸ்திரம் எழுதும் போது அந்த தாமோதர் புல்லாங்குழல் வாசிப்பார். அவருக்கு ராதா கிருஷ்ணர் தரிசனம் கொடுப்பார். அவருக்கு அதே தாமோதர் திடீர்னு சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் கொடுப்பார். எப்படி நடந்தது? பணிவு, எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, குரு மேல உள்ள பக்தி, இப்படிதான். அவ்வளவு பணிவான பக்தர். இதே மாதிரி இப்ப எப்படி நம்ம சம்பிரதாயத்துல கோஸ்வாமி எல்லாம் பத்தி பேசணுமோ அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயம்னே ரொம்ப பணிவான பக்தர்கள் தான். நீங்க வந்து தென்னிந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர் இருப்பாங்க. அவங்க பேசும்போது அடியேன்னு சொல்லுவாங்க. அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும், ரொம்ப பணிவா பேசுவாங்க. ஒரு முறை ராமானுஜாச்சாரியர் வந்து திருப்பதி யாத்திரை வந்திருக்காரு. ஸ்ரீரங்கம் தான் அவருடைய ஹெட் குவார்டர்ஸ். நமக்கு எப்படி மாயாப்பூர் ஹெட் குவார்டர்ஸ், அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவருக்கு வந்து ஸ்ரீரங்கம் ஹெட் குவார்டர்ஸ். யாருக்கும் லேட் ஆயிடுச்சா? கண்டினியூ பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சா? 12:50. எவ்வளவு நேரம் பேசணும்? நீ எவ்வளவு நேரம் இருக்கு? ஆல்ரெடி 12:50. பசிக்குதா உங்களுக்கு? லஞ்ச் டைம் பிரபு 1:50. 1:15. ஓகே ஓகே. ஸோ என்ன நடந்ததுன்னா, ஒரு முறை ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து யாத்திரை வந்தார் திருப்பதி. அந்த திருப்பதி மலை வந்து ஆதிசேஷன், சேஷாத்ரின்னு பேர். அதுக்கு சேஷாத்ரி, ஆதிசேஷனே பர்வத ரூபத்தில் இருக்காரு. ராமானுஜர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மலை மேல ஏற மாட்டேன், கீழே தங்கிட்டார். அந்த மலையில பகவானுடைய சேவைக்காக ஸ்ரீசைல பூர்ணன் ஒரு ஆச்சாரியர் இருப்பாந்திருக்காரு. ஸ்ரீசைல பூர்ணா ராமானுஜருடைய சொந்தக்காரர் கூட, ரிலேட்டிவ் ஆச்சாரியர். ராமானுஜருடைய ஒன் ஆஃப் த சிக்ஷா குரு. ராமானுஜருக்கு நிறைய சிக்ஷா குரு இருந்தாங்க, 5-6 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ஸ்ரீசைல பூர்ணா. ஸ்ரீசைல பூர்ணா மலை மேல உட்கார்ந்துருக்காரு. ராமானுஜர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே ஸ்ரீசைல பூர்ணா பிரசாதம் கொண்டு வர்றாரு. பாலாஜியோட பிரசாதம் எடுத்துட்டு மலையிலிருந்து இறங்கி வர. ராமானுஜர் மலைக்கு மேல ஏற மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் கீழே கோவிந்தராஜர் கோயில தங்கியிருக்காரு. கீழே திருப்பதி வந்து கோவிந்தராஜர் டெம்பிள். அந்த கோவிந்தராஜர் கோயில்ல ராமானுஜர் தங்கியிருக்காரு. மலை மேல திருமலையில ஸ்ரீசைல பூர்ணா இருக்காரு. தன்னுடைய சீடர் வந்திருக்காரு, குரு பிரசாதம் கொண்டு வர்றாரு. ராமானுஜர் பார்த்தோன்னே, தன்னுடைய குருநாதரை பார்த்தோன்னே அப்படி சாஷ்டாங்கமா ஒரு தண்டம் தரையில் ஒரு மாதிரி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றாரு. அடியனுக்காக ஆச்சாரியன் வரணுமா? அடியனுக்கு போய் ஆச்சாரியன் பிரசாதம் கொண்டு வந்தீங்களா?
ஏன் உங்க ஆசிரமத்துல ஒரு நியூ பக்தா இருப்பாரு, அவர் அனுப்பிச்சிடல. உங்க ஆசிரமத்துல புதுசா சேர்ந்த பிரம்மச்சாரி ஒரு நியூ பக்தா இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து அனுப்பணும். ஏன் நீங்க வந்தீங்க? ஸ்ரீசைல பொண்ண சொன்னாரு, என்னுடைய ஆசிரமத்துல என்னை விட ஒரு நியூ பக்தா நான் பார்க்கலன்னு சொன்னார். என்னுடைய ஆசிரமத்துல என்னை விட ஒரு நியூ பக்தா நான் பார்க்கல, நான் தான் நியூ பக்தன்னு. ஜெய ஸ்ரீ ஸ்ரீசைல பொண்ணாக்கி பாருங்க. ஒரு ஆச்சாரிய ராமானுஜருடைய சிக்ஷா குருவில் ஒருத்தர். எப்படி நமக்கு பணிவுங்கிறது உதட்டளவுல தான் வருது. பிரபு பிரபு அப்படிலாம் இல்லை பிரபு, நான் அப்படி இல்லை, இப்படி உதட்டளவு உள்ளுக்குள்ள ஆஹா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் எப்ப ஏற்பட்ட பக்தர் பாத்தீங்களா. உள்ளுக்குள்ள அப்படியே குழுக்குழுன்னு இருக்கும், வெளியில அப்படிலாம் இல்லை பிரபு, எல்லா புகழும் பிரபுபாதருக்கு தான் அப்படிலாம் சொல்லுவோம். அது உதட்டிலிருந்து வர்றது. பணிவுங்கிறது உள்ளத்திலிருந்து வரணும். இப்ப ஜீவகோசாமி பணிவு உள்ளத்திலிருந்து வந்தது. பிரபுபாதரும் அப்படிதான். பிரபுபாதுடைய கவிதை இருக்கு இல்லையா, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பிரபுபாடைய பயோகிராஃபில ஒரு ஜலதுதாரம் கவிதை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மக்கள் எல்லோரும் என்னை பக்தி வேதாந்த சுவாமி என்று அழைக்கிறார்கள். என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு கொடுத்திருக்காங்க. அந்த பேருக்கு தகுதி உள்ளவனா நீங்க தான் ஆக்கணுங்கிற. யாருக்கு இந்த பணிவு? நாமளா இருந்தா நான் தான் பக்தி வேதாந்த சுவாமி, நான் பக்தி சாஸ்திரி முடிச்சிட்டேன், பக்தி நான் அடுத்து பக்தி வேதம் ஆயிடுவேன், நான் பக்தி வேதம் ஆயிடுவேன், அவ்வளவுதான் நான் பக்தி வேதம் ஆயிட்டேன். ஆனா பிரபுபா என்ன சொன்னாரு? என்ன எல்லாரும் பக்தி வேதாந்தம் கூப்பிடுறாங்க, அந்த பேருக்கு பொருத்தமானவனே நாக்குறது உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் அதை செய்யணும்னு. அவ்வளவு பணிவு எழுதுற. இன்னொரு ஆச்சாரியர் இருந்தாரு ஸ்ரீரங்கத்துல, பராசர பட்டர். அவர் கூரத்தாளருடைய பையன் பராசர பட்டர். அவர் ரொம்ப பணிவான பக்தர். அப்படி ஒரு பணிவான ஆச்சாரியர். ஒரு நாள் பகவானுடைய லீலைகளை பேசிட்டு இருக்காரு. எல்லா சபையில எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி எல்லா வைஷ்ணவர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் பேசிட்டு இருக்காரு. பகவானுடைய ரங்கநாதருடைய கிருஷ்ணருடைய மகிமை, அவர் அழகு, அவர் புகழ் இதெல்லாம் பாடிட்டு இருக்காரு. பக்தர்கள் இந்த மாதிரி பகவான் மேல அன்பு செய்யறாங்க, எல்லாம் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காரு. அது ஒருத்தர் எந்திரிச்சு, அவருக்கு ஆச்சாரியர்களை பொறாம. அவர் எந்திரிச்சு, ஏ பராசரரே, நீ என்ன ஒரு வைஷ்ணவர், நீங்க அப்பேற்பட்டவர், நீங்க இப்படி ரொம்ப மோசமான நிலை, ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கே தகுதி இல்லை, அப்படியே ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. ஆச்சாரியை போட்டு சபையில வச்சு ரொம்ப கேவலமா பேசுறாரு. எல்லா சீடரும் கோவம் வந்து அப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. குரு முன்னாடி முன்னாடி என் குருவை இவ்வளவு இன்சல்ட் பண்ணி பேசுற தாங்க முடியாம குரு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அப்படி பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கோவம் எல்லாருக்கும். சபையில வச்சு பொது இடத்துல வச்சு, நம்ம பொது இடத்துல நம்ம யாராவது திட்டினா நம்மளால பொறுத்துக்க முடியாது, சண்டைக்கு போயிடுவோம். என்ன சொல்லணும் தனியா கூப்பிட்டு சொல்லுங்க இல்லையா. சம்டைம் லீடர்ஸ் நம்ம திட்டினா என்ன நினைப்போம், நீ ஏன் அப்புறம் எல்லாரும் முன்னாடி சொன்னீங்க, தனியா கூப்பிட்டு சொல்லுங்க இல்லையா. எதாவது திட்டணுமா தனியா கூப்பிட்டு பேசு. இந்த பிராமணர் சபையில எல்லாரும் முன்னாடி வச்சு பராசரப்பட்டதை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டாரு. சீடர்கள்லாம் அப்படி கொதிச்சு போய் அப்படி கட்டுப்படுத்தி உட்காந்துருக்க. குரு முன்னாடி கோவப்படக்கூடாதுன்னு உட்காந்துருக்காங்க, ஒருத்தருக்கு டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பராசர் என்ன பண்ண, ஒரு சீடர் கூப்பிட்டு காதுல என்ன சொன்னார். அவர் ஓடி போறார். ஓடி போய் நேர ரங்கநாதருடைய சன்னிதியில போய் ரங்கநாதருடைய கார்லண்ட் பிரசாதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. இவர் என்ன பண்ணா, வியாசாசன் எழுந்துச்சு அந்த திட்டினார் இல்லையா, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு விட்டார். திட்டினவருக்கு போய் நமஸ்காரம் பண்ணி மாலை போட்டு கையில பிரசாதம் கொடுத்தார். அவருக்கு ஆச்சரியம், என்னடா இதான் நான் திட்டிட்டு இருக்கிறேன், இவர் எனக்கு மாலையெல்லாம் போட்டு கௌரவிக்கிறாரு. சீடர்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவர் இவ்வளவு நேரம் ஆச்சாரியர் ரொம்ப மோசமா பேசினாரு, இவர் கார்லண்ட் மாலையெல்லாம் போட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப பராசரர் சொல்றாரு, ஒரு உபன்யாசம் வியாசாசன்ல உட்காந்து உபன்யாசம் பண்ற ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். வியாசாசன்ல உட்காந்து உபன்யாசம் பண்றதுக்கு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். நான் 2 ஃபாலோ பண்ண 1 பண்ணாம விட்டுட்டு அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு. என்னது? வியாசாசன்ல உட்காந்து பேசுறவங்க முதல்ல பகவானை புகழ்ந்து பேசணும். அப்புறம் வைஷ்ணவர் ஆச்சாரியர் புகழணும். தன்னை ரொம்ப தாழ்த்தி கொள்ளும். நான் ஒரு கடைநிலையா ஒரு கீழ்நிலையா என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் கிடையாது. நான் 2 பண்ணிட்டேன், 3வது பண்ணலான் இருந்தேன், அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னு. எவ்வளவு பணிவு இருந்து அது நடக்கும். அப்படியே அந்த அபராதம் பண்ண அவருக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரு சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ணிட்டாரு. இன்னொரு நாள் பராசரப்பட்டர் ரங்கநாதர் தரிசனம் பண்ணவர். ஸ்ரீரங்கம் கோயில்ல போய் ரங்கநாதர் தரிசனம் பண்ண கோயிலெல்லாம் சுத்தமா கழுவுறாங்க. தண்ணி கொடமா ஊத்தி கழுவிட்டு இருக்காங்க. எப்பவும் இல்லாம இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கழுவுறாங்க. பராசரர் கேட்டாரு, ஏன் கோயில எவ்வளவு கழுவுறீங்க? ஆச்சாரியர், ஒரு நாய் உள்ள வந்துருச்சு இன்னைக்கு. ஓஹோ, ஒரு நாய் வந்துருச்சா?
என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நாய் வந்துட்டு இப்படி கழுவுறீங்க, இந்த நாய் தினமும் வந்துட்டு இருக்கு, அப்ப என்ன செய்வீங்க பாருங்க. எவ்வளவு பணிவு இருந்தா. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நாய் வந்ததுக்கு கோயில் எப்படி கழுவுறீங்க, இந்த நாய் தினமும் வந்துட்டு இருக்கு, அப்ப எதை வச்சு கழுவுறீங்க? அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டாங்க குடத்தை கீழே போட்டு. அப்படி ஒரு பணிவு. அந்த பணிவுனாலதான் அவங்க பகவானுக்கு நெருக்கமா இருக்காங்க. எல்லா ஆச்சாரியரும் ஏன் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க? பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, எந்த மாதிரி பக்தர் ஒரு பிரியமானவர்? கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்லோகத்தில் சொல்றாரு. எந்த சாப்டர்ல சொல்றாரு எந்த மாதிரி பக்தர் பிரியமானவர்? 12th சாப்டர் 12ஆம் அத்தியாயம் 13ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு. அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ர கருணையை வச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திடநிச்சய மையர்பித மனோபுத்தி மாமை வைசசி அசம்சய யோமத் பக்த சமேபிய. எஸ், யோமத் பக்த சமேபிய. அத்வேஷா, வேஷ்டானா வெறுக்கிறது. அத்வேஷ்டான யாரையும் வெறுக்கிறது இல்லை. நான் இந்த பக்தர் கூட சேவை பண்ணுவேன், அவங்க கூட சேவை பண்ண மாட்டேன். நான் இவங்க கூட சேருவேன், அவங்க கூட சேர மாட்டேன். நான் இந்த கோயிலில் போய் தான் சர்வ் பண்ணுவேன், அந்த கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன். இந்த மாதிரி பாவம் கிருஷ்ணருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரையும் வெறுக்கூடாது, யார் மேலேயும் பொறாமப்படுவது. அத்வேஷா. சர்வபூதானா மைத்ரா, எல்லா உயிர்வாளியும் நண்பன். யார் மேலேயும் விருப்பு வெறுப்பு கிடையாது, எல்லா உயிர்வாளியும் நண்பன். அத்வேஷ்ட சர்வபூதான மைத்ர கருணையை வச்ச நண்பனும் கருணை உள்ளவனும். நிர்மமம், என்னதில் எதுக்குமே உரிமை கொண்டாடுறது இல்லை. நிரகங்காரம், அகங்காரமும் கிடையாது. நிர்மமோ நிரகங்காரம். சம துக்க சுகக்ஷமி, இன்பம் துன்பம் ரெண்டும் ஒண்ணுதான். சந்தோஷம் வந்தா தலைகால் குதிக்காம ஆடுறதும் இல்லை, துக்கம் வந்தா மூலையை உட்காந்து அலறதும் இல்லை. சம துக்க சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோடு இருக்காது. என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தியோடு இருக்காது. சந்துஷ்ட சததம் யோகி, எப்போதும் பக்தி பண்ணிட்டே இருக்காரு. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தினம் பண்ணலாம், உறுதியான மனதோடு பக்தி பண்றாரு. சந்துஷ்ட சததம் யதாத்மா திருட நிச்சயம் மையற்பித மனோபுத்தி, தன் மனம் புத்தி எனக்கு அர்ப்பணிச்சு சேவை பண்ண பக்தன் எனக்கு பிரியமான. அப்ப எவ்வளவு பேருக்கு இருக்கும்? ஏதாவது கை மேல வருமா? வராது. ஏன்னா அந்த மாதிரி இல்லை, அது மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகும். அதோட நிறுத்தில அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா துல்லியனிந்தா சுதர்மோனி சந்துஷ்டோ ஏனகேனச்சி அனிகேன ஸ்திரமதி யோமத் பக்த சமேபியம். அந்த மாதிரி பக்தர் யாரு? சமச்சத்ருச்ச மித்ரேச்ச, அவருக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அப்படின்னு தான் ரெண்டும் ஒண்ணுதான். நண்பனையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு, எதிரியும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. அவர் யாரும் எதிரியா நினைக்கிறது இல்லை, அவர் யாரும் எதிரியா நினைக்கிறது இல்லை. அவரை யாராவது எதிரியா நினைச்சாலும் அவரும் நண்பராக தான் பார்க்கிறார் அவரையும். சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானவமானம், மானவமானம் ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு பக்தனுக்கு மானவமானமே கிடையாது. நானே இந்த உடல்ல ஆத்மா, எனக்கு என்ன மானவமானம்? ததா மானவமானையோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு, சீதா உஷ்ணா, குளிர் வெப்பம் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி வாழ்க்கையில இரட்டிப்புத்தன்மை, இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி கழ்ச்சி ரெண்டும் நியூட்ரலா இருக்கு. சீதோஷ்ண சமசங்க விவர்ஜிதான், பக்தர்களா சங்கத்திலிருந்து விலகி இருப்பார். சமசங்க துள்ளி நின்றா சுதிர்மோனி, அவங்க முன்னாடி வந்து ஐயோ மாதாஜி உங்களை மாதிரி யாருமே பிக் பண்ண முடியாது, பிரபு உங்களை மாதிரி யாரும் என்ன சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டேன், ஏறவே ஏறாது மைண்ட், மனசுக்குள்ள ஏற்றவே மாட்டார். அதுக்கு பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு? நம்மளை யாராவது வந்து புகழும் போது எப்படி இருக்குமா நமக்கு? இல்ல, நம்மளை யாராவது வந்து புகழ்ந்தா ஓ மாதாஜி உங்களை மாதிரி யாரும் சமைக்க முடியாது, உங்களை மாதிரி யாரும் பூ கட்ட முடியாது, உங்களை மாதிரி யாரும் பேச முடியாது சொன்னா பன்னியோட மலத்தை எடுத்து மேல பூசுற மாதிரி இருக்கும். மலமே ரொம்ப துர்நாற்றம், அது பன்றியோட மலத்தை எடுத்து மேல பூசுற மாதிரி நினைச்சுக்குமா? ஐயோ அது ஒரு அவ்வளவு அருவருப்பா இருக்கும். நம்மளை யாராவது புகழ்ந்தா எப்படி இருக்கணும்? அவ்வளவு அருவருப்பா இருக்கணும். நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. வெளியே ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். ஸோ துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி, நம்மளை வந்து நிந்தனை பண்ணாலும் சரி புகழ்ந்தாலும் சரி ஹரே கிருஷ்ணா, அவ்வளவுதான். துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டா சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானவமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏனகேன அனிகேன ஸ்திரமதி பக்திமான்யோ பிரியோ நரக. இந்த மாதிரி இருக்கிற பக்தர் எனக்கு பிரியமானவர். யாரா இருக்கமா?
இருக்கணும், வரணும். ஸோ அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ் கிருஷ்ணர் சொன்ன இந்த மாதிரி நான் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தராகணும், நான் சைத்தன்ய மகாபிரபு பிரியமான பக்தராகணும் அப்படின்னா பிரபுபாதரை ஃபாலோ பண்ணணும், பக்தி சித்தாந்த மகாராஜ் ஃபாலோ பண்ணணும், ஆச்சாரியரை பின்பற்றணும். அவங்ககிட்ட அவ்வளோ பணிவு இருக்கு, அவ்வளோ பணிவு, அவ்வளோ எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை. நீங்க எந்த காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பிரகலாதர் காலம், பிரகலாத உதாரணம், ராமாயணம் ஹனுமான் உதாரணம், விபீஷண உதாரணம், மகாபாரதம் பாண்டவர் உதாரணம், தேவகி உதாரணம், சைத்தன்ய மகாபிரபு எண்ணற்ற ஆச்சாரியர். தன் பிரபுபாதர் எல்லா காலத்திலும் பயணவர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதுதான் ஆபரணம். இதுதான் இதை நம்ம அவங்ககிட்ட இருந்து அப்படியே ஈர்க்கணும். இந்த குணங்களால தான் கிருஷ்ணர் ஈர்க்கப்படுற. பணிவு, எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த குணம் இருந்தா கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம். இந்த குணத்தை வளர்த்துண்டா. இதுதான் பாகவதம் சொல்லுது. யார் ஒருத்தர் தனக்கு கஷ்டம் நடக்கும்போது பழியை தம்மேல போட்டுக்கிறாங்களோ, ஒரே பக்தி பண்ணும்போது ஒரே கஷ்டம் தான், ஏதோ பிரச்சனை வருது, துன்பம் வருது. அப்ப இது கிருஷ்ணர்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, எல்லாம் என் கர்ம வினைதான் காரணம். நான் ஏதோ பண்ணியிருக்கேன், அது அப்படி நடக்குது. தனக்கு துக்கம் வரும்போது, துன்பம் வரும்போது பழியை தன்மேல போட்டுக் கொள்ற பக்தனும், தனக்கு சந்தோஷம் வரும்போது எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணையில் நடக்குது, பகவான் தான் கொடுக்குறாரு. அப்ப இன்பம் வரும்போது அதோடைய பலனை கிருஷ்ணன் கொடுத்துறாரு, துக்கம் வரும்போது பழியை தன்மேல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பக்தன் தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி வைகுண்டத்துக்கு போலாம். சொந்த வீட்டுக்குள்ள போகும்போது யாரா நீ உள்ள வர கேட்பாங்களா? யார் வீடு, நீ யாரு கேட்கறது இல்லையா? நம்ம சொந்த வீட்டுக்குள்ள போறதை யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? என்னோட வீடு. அந்த மாதிரி பாகவதம் சொல்லுது. என்னது? இந்த மாதிரி பக்தி பண்ணக்கூடிய பக்தர், ஸ்லோகம் மறந்துட்டேன், அழகான ஸ்லோகம். இந்த மாதிரி தனக்கு கஷ்டம் வரும்போது பழிய தாமையில போட்டுக்கிறது, சந்தோஷம் வரும்போது அது கிருஷ்ணனுடைய கருணையால் நடந்தது. அப்படி இருக்கிற பக்தர் தன் சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி வைகுண்டத்துக்கு போல பகவான் அவரை வரவேற்க காத்திருப்பார். அந்த மாதிரி பக்தர். அதனால இந்த மாதிரி குணங்கள் தான் இதுதான் நம்ம பாகவதம். காலையில மகாராஜ் சொன்ன மாதிரி பாகவதம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், வைஷ்ணவனுடைய மகிமையில கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்டு கேட்டு படிச்சு 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 அப்படியே அதை ஈர்க்கும் நம்மளை. இப்போ ஒரு சினிமா ஸ்டார் ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க? அவருடைய செயலெல்லாம் பார்த்து அதே மாதிரி செயல் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அதே அவங்க ஹேபிட்டாகவே ஆயிடும். அந்த சினிமா நடிக்கிற மாதிரி பேசுறாங்க, அந்த சினிமா நடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஏன்? அவருடைய குணம் அந்த அவருடைய ஆக்டிங் ஒரு அட்ராக்ட் பண்ணுது. அதே போல வைணவருடைய மகிமையை கேட்டுக்கொண்டே இருக்கும் பட்சத்துல நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணங்களால கவரப்படுவோம். அது மட்டும் இல்ல, அவங்களோட புகழ், அவங்களுடைய குணங்களை கேட்பதால, பாடுவதால, பேசுவதால நம்ம ஹிருதயம் சுத்தமாகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட வராது. இது ஒரு தொற்று வியாதி மாதிரி. இந்த கொரோனா வந்தப்ப எல்லாருக்கும் வந்தது இல்லையா? ஒருத்தருக்கு வந்தா எல்லாத்துக்கும் வந்து. அது மாதிரி வைஷ்ணவோட அசோசியேஷன் அந்த தூய பக்தருடைய மகிமையில கேட்க கேட்க என்னாகும், அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம்? நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். பணிவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், எளிமையா இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், ரொம்ப எளிமையா வாழணும். அதுக்கு முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும், ஆனால் கைவிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப் நான் சின்ன வயசுல படிச்சது, ட்ரை அகைன் யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட். நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு ஒரு நாள் வெற்றி அடைவீங்க. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தா பகவானை கருணையால் ஒரு நாள் வெற்றி அடைவோம். இந்த பக்தர் முயற்சி பண்றாரு, உண்மையாலுமே ஒரு பணிவா இருக்க முயற்சி பண்றாரு, இவருக்கு பணிவு கொடுத்துடலாம். இவர் எளிமையா இருக்க முயற்சி பண்றாரு, அந்த குணத்தை கொடுத்துடலாம். இவர் பொறுத்துக்க முயற்சி பண்றாரு. ஸோ நம்ம எவ்வளவு தூரம் ட்ரை பண்றோம்னு கிருஷ்ணர் பார்க்கிறார். எவ்வளவு முயற்சி பண்றோம், சின்சியரா ஜெனுவனா ட்ரை பண்ணோமா கிருஷ்ணர் தருவார். ஏதாமா பிரபத்தியம் நாம் சரணிவதுக்கு ஏற்றால் போல பகவான் பலன் அளிக்கிறார். நமக்கு என்ன குறைப்போம்? கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும்? ஜெகநாத் என்ன கேட்கணும்? நமக்கு ஒரு குறையும் இல்லை. நமக்கு குடும்பம், மனைவி, வீடு எல்லாமே இருக்கு. என்ன இல்லை? பணிவு இல்லை, எளிமை இல்லை, பொறுமை இல்லை. இதுதான் பகவான்கிட்ட கேட்கணும். கிருஷ்ணா, எனக்கு அந்த பணிவு கொடுங்க. இதுதான் ஆச்சாரியத்தை பிரார்த்தனை. பிரபுபாதா, நீங்க ரொம்ப பணிவா இருந்தீங்க, அந்த குணத்தை எனக்கு கொடுங்க. நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தீங்க. யாருக்கு இவ்வளவு பொறுமை இருக்கும்? இவ்வளவு சூழ்நிலைகளும் எதுவுமே சாதகமா இல்லை. பிரபுபாதா வெளிநாடு போகும்போது, பிரபுபாதா அமெரிக்கால பிரீச் பண்ணும்போது எல்லாம் பாசிட்டிவா இருந்தது.
ஒரு ஹெல்ப்பும் இல்லை. நம்மளால தான் விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி போனவங்கள விட்டுட்டு வந்துட்டாங்க. பிரபுபாதர் அனுப்புறதுக்கு முன்னாடியே சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த 2-3 சன்னியாசிகள் அனுப்பிச்சாங்க. போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு. அங்கெல்லாம் கிருஷ்ண பக்தியெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியாது யூரோப் கண்ட்ரிலெல்லாம். பிரபுபாதர் வந்து குருவோடைய வார்த்தையில ரொம்ப நம்பிக்கையோட பொறுமையா முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த டிட்டர்மினேஷன் பிரபுபாட்டு இருக்கு. இந்த பணிவு, எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை. ஸோ பிரபுபாட்டு தான் பிரார்த்தனை பண்ணணும், கிருஷ்ணர் தான் பிரார்த்தனை பண்ணணும். அப்ப எப்படி பண்றது? இதுதான், இந்த பிரார்த்தனை தான் ஆச்சாரியர் வைக்கிறாங்க. இதுதான் ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்யறாங்க. எனக்கு கருணை கொடுங்க. வைத்தவர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும், பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும், ஆச்சாரியர்கிட்ட தான் பிரார்த்தனை செய்யணும். ஓ ஹனுமான், எப்போ எனக்கு உங்களை மாதிரி குணம் வரும்? நான் எப்போ பொறுமையா இருக்க போறேன்? நான் எப்போ பணிவா இருக்க போறேன்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படிதான் பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் நமக்கு பற்றாக்குறை. நமக்கு என்ன பற்றாக்குறை? இந்த குணங்களுக்கு தான் பற்றாக்குறை. மற்றபடி நம்ம வந்து கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டோம், சாண்டிங் பண்றோம், எல்லாம் பண்றோம். பட் இந்த குவாலிட்டிஸ், இந்த கேரக்டர், இந்த குணங்களும் இந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணணும், பிரார்த்தனை செய்யணும். அப்போ அவங்க அனுகிரகத்தினால இது சாத்தியமாகும். நம்ம சொந்த முயற்சினா, நம்ம முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். நான் பணிவா இருக்கணும் முயற்சி பண்ணலாம், நான் பொறுமையா இருக்கணும் முயற்சி பண்ணலாம். அதுக்கு அனுகிரகம் அங்கிருந்து வரும். அதுதான் பிரார்த்தனை. குந்தி தேவியோடைய பிரார்த்தனையா இருக்கும். நீங்க எல்லா பக்தருடைய பிரார்த்தனையும் பாருங்க, ரொம்ப பணிவா இருக்கும். குந்தி தேவி என்ன சொல்றாங்க? கிருஷ்ணா, உங்களை யார் வழிபடுறா? ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதாராத்தம் கதம் பசியாமி ஸ்திரிய. நான் ஒரு பெண்ணா போயிட்டேன், நான் எப்படி உங்களை அடைய முடியும்? எவ்வளவு பணிவு இருந்தா இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய முடியும்? உங்களை யார் வழிபடுறாங்க? ததா பரமஹம்சார், பெரும் பரமஹம்சர்கள், சாதுக்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் உங்களை வந்து எப்பவும் புகழ் பாடுறாங்க, சரணாகதி பண்ணி பக்தி பண்றாங்க. நான் ஒரு பெண்ணா போயிட்டேனே, என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? இது பணிவு இருந்தாலும் இந்த மாதிரி பிரார்த்தனை வரும். அதனாலதான் இன்னைக்கும் எல்லா ஆச்சாரியர்களும் குந்திமாரனுடைய பிரார்த்தனையை பாடுறாங்க. பிரபுபாருக்கும் பண்ணிட்டே இருப்பார் குந்திமாரனுடைய பிரார்த்தனை. இப்படி இந்த குணம் வைஷ்ணவருடைய ஆபரணம். இதை தான் நம்ம வைஷ்ணவர்கிட்ட எடுத்துக்கணும். நம்ம பக்தர் கூட பழகும் போது அவங்கள்ட்ட பணிவை கற்றுக்கணும், பொறுமையை கற்றுக்கணும், எளிமையை கற்றுக்கணும், சகிப்புத்தன்மையை கற்றுக்கணும், ஆச்சாரியத்திலிருந்து இதெல்லாம் கற்றுக்கணும். அதை நடைமுறையில் பயிற்சி பண்ண முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணின போது கிருஷ்ணர் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கிடுவார். ட்ரை பண்ணணும். இது இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்த உடனே நான் அப்படியே பணிவான பக்தர் ஆயிட முடியாது இல்லையா? இன்னைக்கு எல்லாம் கேட்டுட்டு நாளைக்கே நம்ம பணிவான பக்தர் ஆயிட முடியாது. அது நிறைய சோதனைகள்லாம் கடந்து வரணும். பட் ஸ்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இந்த முயற்சியை வந்து கைவிடாமல் பண்ணிட்டு இருந்தா கிருஷ்ணர் பார்ப்பாரு. எஸ், இவர் சின்சியராக ட்ரை பண்றாரு, இவருக்கு பணிவு கொடுத்துடலாம். அதுதான் கிருஷ்ணர் நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய செல்வம். அந்த பணிவுனால கிருஷ்ணரை கவர்ந்துடலாம். வேற எதுனாலும் கிருஷ்ணரை கவர முடியாது. ஜென்ம ஐஸ்வர்ய சுதர்சி இதெல்லாம் வச்சு கிருஷ்ணரை கவர முடியாது. பணிவுனால மட்டும்தான் கிருஷ்ணரை கவர முடியும். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு ஃபுல்லா பேசினாலும் பேசலாம். அங்க துரியோதன் பெரிய விருந்தே வச்சிருந்தாரு. கிருஷ்ணர் அங்க போகல. விதுரர் வந்து 2 வாழைப்பழம், அது கூட இலைய பழத்திற்கு தோலை கொடுத்தா அங்க போயிட்டாரு. என்னாச்சு? விதுரருடைய எளிமைதான் கிருஷ்ணரை கவர்ந்தது. துரியோதனுடைய ஆடம்பரம் கிருஷ்ணரை கவரல. குலவச்சிசருடைய பணிவு தான் சைத்தன்ய மகாபிரபு கவர்ந்தது. இதே மாதிரி ஒரு திக்விஜய் பண்டிட் வந்து நவதீபத்துக்கு வந்தார். கேசவ காஷ்மீரி. கேசவ காஷ்மீரி வந்து பெரிய திக்விஜய் பண்டிட், பெரிய ஸ்காலர். சைத்தன்ய ஒரே செகண்ட்ல அவருடைய ஆங்காரத்தை போக்கிட்டார். சும்மா கங்கை கரையில கூப்பிட்டு வந்தாரு. பாருங்க சைத்தன்ய மகாபிரபு குணம் என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு நினைச்சிருந்தாருன்னா எல்லாருமே சபையில வச்சு கேசவ காஷ்மீரி இன்சல்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கேசவ காஷ்மீரி திக்விஜய் பண்டிட். அவர் பேச ஆரம்பிச்சா அவர் நாக்குல சரஸ்வதி தேவி பேசுவாங்க. சரஸ்வதியோடைய முழு ஆசீர்வாதம் பெற்றவர். அவர் நவதீபத்துல வந்திருக்காங்க. யாரும் தர்க்கம் பண்ண தயாரா இல்லை. எல்லாரும் நிமாய் பண்டிதர் மாட்டி விட்டாங்க. சின்ன பையன் தானே தோத்து போனா, நிமாய் சின்ன பையனை தோக்கடிச்சிட்டாரு, ஜெயிச்சா எங்க ஊர்ல நிமாயே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு இருக்குன்னு பேசலாம். அப்படின்னு நிமாய் பண்டிதரை சேர்த்து விட்டாங்க. நிமாய் என்ன பண்ணாரு? அவர் கங்கை கரையில வர வச்சு யாருக்கும் தெரியாம அவர் ஜெயிச்சிட்டாரு. நம்மளா இருந்தா சபையில வச்சு மானத்தை வாங்கிடுவோம். பட் நிமாய் என்ன பண்ண? நிமாய் வந்து அவர் தோக்குறது அவருடைய நோக்கம் இல்லை, அவருடைய அலங்காரத்தை போக்கணும், அவரை நல்ல பக்தராக்கணும். ஸோ நிமாய் சொன்னாரு, நீங்க அவர் அழகா கூப்பிட்டு கங்கையை பத்தி ஒரு பாட்டு பாட சொன்னாரு.
அவர் கொஞ்ச நேரத்துல போய் சரளமா பாடிட்டார். 108 ஸ்லோகம் பாடிட்டார். கங்கை ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ல பாடினார். நிமாய் சொன்ன வெரி குட் வெரி குட், நீங்க இவ்வளவு குறுகிய நேரத்துல இவ்வளவு அழகா பாடிட்டீங்களே. அப்ப சொன்னாரு உங்க பாட்டுல குற்றம் இருக்குன்னாரு. அவர் ஆடி போனார். இந்த பையனுக்கு எப்படி என் பாட்டுல பிள்ளை கண்டுபிடிக்க முடிஞ்சது? அவர் சொன்னாரு நீங்க நல்லா பாடுவீங்க, நான் நல்லா கிரகிச்சுக்குவேன். அவன் சுதிதாரா நல்லா கருச்சுருவேன். கேசவ கசி பெரிய அவமானமா போச்சு. இந்த சின்ன பையன் என்னுடைய தப்பு கண்டுபிடிச்சிட்டாரு, நான் பாட்டுல தப்பு இருக்குன்னு சொல்றாரு. ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. சரஸ்வதி வந்து சொன்னாங்க, நீ பேசுனது சாதாரண பையன் இல்லப்பா, ஒரு முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு, போய் அவங்க சன்னாதி பண்ணிடுங்க. காலையில் ஓடி வந்து மகாபுடைய தாமரை பார்த்து விழுந்தார் கேசவ கிருஷ்ணன். மகாபுரு சொன்னாரு, வித்யா வினய சம்பன்னே, கற்றறிந்த ஒரு பண்டிதனுக்கு பணிவு இருக்கணும். பகவத்கீதை படிச்சா பணிவு வரணும். நான் பண்டிதன்கிற கர்வம் வரக்கூடாது. பக்தி சாஸ்திரி முடிச்சா பணிவு வரணும். பக்தி வகை முடிச்சா பணிவு 2 மடங்கு அதிகமாகணும். படிக்க படிக்க பணிவு அதிகமாயிட்டே இருக்கணும். இவர் சொன்னாரு, நீங்க வந்து இந்த எதுக்கு உங்களுக்கு கர்வம், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கேசவ காஷ்மீரி வராருன்னா ஒரு பெரிய படையே வரும். யானை, குதிரை, துண்டு, இந்த துண்டு பில்லாம் வச்சுக்கிட்டு மத்தனெல்லாம் போட்டுக்கிட்டு வருவார். இதெல்லாம் எதுக்கு விட்டுருங்க, ரொம்ப பணிவா இருங்க. இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரம் எப்படி வளரும், இப்படி வளர்ந்து என்ன பண்ணுவோம், அந்த கொலை இப்படி தள்ளும். சைத்தன்யா சொல்றாரு, இது எதுக்கு, இந்த பழத்தை யாரு வேணா சாப்பிட்டுக்கலாம். இந்த வாழை மரம் எவ்வளவு பணிவா இருக்கு, அது பெருசா வளர்ந்து கொலை இப்படி கொடுக்குது, யார் வேணாலும் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பண்டிதனுடைய ஞானம், அவர் வந்து படிக்க படிக்க அந்த ஞானம் எல்லாருக்கும் பயனுடையதா இருக்குன்னு தவிர வீண் கர்வம் கொள்ளக்கூடாதுன்னு. அன்னிலிருந்து கேசவ காஷ்மீரி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மகாபுடைய கருணையால தூய பக்தரானார். அவரும் சாண்டிங் பண்ணார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே. இதுதான், இந்த பணிவுனால மட்டும்தான் பகவானை கவர முடியும். பொறுமையால மட்டும்தான் பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். எளிமையா இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ண பக்தி கிடைக்கும். இது வந்து நம்ம வாழத்துக்கு முயற்சிப்போம். அது பகவானை கருணை தான். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்போ ஆர்த்திக் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்.